بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் இதுதான் இஸ்லாம் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் தமது கொள்கைகளால், வணக்க வழிபாடுகளால், சித்தாந்தங்களால் பல்வேறு விதமான பிரிவுகளாக பிளவுபட்டு நிற்பதை இன்றைக்கு நாம் அனுபவத்தில் கண்டு வருகிறோம். அவ்வாறு பிரிந்து கிடக்கிற ஒவ்வொரு பிரிவினருமே தாங்கள் செல்லுகிற பாதை தான் இஸ்லாமிய பாதை, அதுதான் நாளை மறுமையில் நமக்கு வெற்றியை பெற்றுத் தருகிற பாதை, அல்லாஹ்வுடைய சுவனத்தில் நம்மை கொண்டு சேர்க்கிற பாதை, நாங்கள் செல்லுகிற பாதை தான் என்று முஸ்லீம்களில் இருக்கிற அத்தனை பிரிவினர்களுமே அதற்கு சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மதுஹப் அடிப்படையிலே பிரிந்து கிடக்கிறவர்களாக இருந்தாலும், ஹனபி மதுஹபுக்காரரிடத்தில் சென்றால் நான் செல்லுகிற மதுஹபு தான், அதுதான் உண்மையான இஸ்லாம். அதே கூற்றினை தான் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவரும் சொல்லுகிறார்கள். அதே கூற்றைத்தான் தரீகாக்களை சார்ந்தவர்களும் சொல்லுகிறார்கள். ஷாதிலியா தரீகாக்காரரும் அதைத்தான் வாதிடுகிறார். காதிரியா தரீகாவை சார்ந்தவரும் அதைத்தான் சொல்லுகிறார். இப்படி எந்த ஒரு பிரிவினரிடத்திலே போய் பேசினாலும் அவர்கள் சொல்லுகிற, அவர்கள் செய்கின்ற, அவர்கள் செல்லுகின்ற பாதை தான் உண்மையான இஸ்லாமிய பாதை என்று மக்கள் மத்தியிலே சொல்லிக்கொண்டு நியாயப்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்படி எல்லோருமே நாம் செல்லுகிற பாதை தான் இஸ்லாம் என்று சொன்னால் அவை அனைத்துமே உண்மையில் இஸ்லாமிய பாதையாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க இயலாது. ஏனென்றால் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு கருத்துக்கும் முரண்பட்ட கருத்தை தான் முன்வைக்கிறார்கள். ஒரு பிரிவினர் எதை ஆதரிக்கிறார்களோ, எதை சரி என்று சொல்லுகிறார்களோ, அதையே இன்னொரு பிரிவை சார்ந்தவர்கள் தவறு என்று வாதிடுகிறார்கள். ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் ஹலாலானது, ஆகுமானது என்று எதை சொல்லுகின்றார்களோ, இன்னொரு பிரிவை சார்ந்தவர்கள் அதையே ஹராமானது, தடுக்கப்பட்டது, மறுமையிலே நமக்கு நரகத்தை பெற்றுத்தரக்கூடியது என்று அதே விஷயத்தை மறுமொழியை சொல்லுகிறார்கள். ஒன்று கொண்டு முரண்பட்டு நிற்கிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவை இரண்டுமே உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. உண்மை என்று சொன்னால் எது முரண்பாடு இல்லாமல் இருக்கிறதோ அதற்கு பெயர் தான் உண்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனை அது இறை வேதம்தான், அது சத்திய வேதம்தான், அது உண்மையான வேதம்தான் என்று அனைவருமே நாம் நம்புகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூட அது இறைவனின் வார்த்தை தான் என்பதை சொல்லுகிற பொழுது அதனை ஒரு சவாலாக முன்வைக்கிறான். இது இறை வார்த்தை தான், ஆதாரம் என்ன தெரியுமா? வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இது அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடம் இருந்தாவது வந்திருந்தால் இதிலே அவர்கள் அதிகமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். முரண்பாடே கிடையாது, அதனால தான் சொல்கிறேன் இது சத்தியம். முரண்பாடே கிடையாது, அதனால தான் சொல்கிறேன் இது உண்மை. உண்மைக்கான மிக முக்கியமான அளவுகோல்களில், இலக்கணங்களில் ஒரு இலக்கணம் அது முரண்படாமல் இருக்க வேண்டும். இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் முரண்பட்டு நிற்கிறது. ஒருவரை ஒருவர் மறுத்து கொண்டு நிற்கிறார்கள். ஒருவர் சரி என்று சொல்வதை
மற்றொருவர் தவறு என்று வாதிட்டு கொண்டிருக்கிற பொழுது அவை அனைத்துமே உண்மையாக இருப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை. அப்படியானால் இன்றைக்கு இருக்கிற பிரிவுகளில் ஏதோ ஒரு பிரிவு தான், ஏதோ ஒரு கொள்கை தான், ஏதோ ஒரு வழிமுறை தான் அது உண்மையான இஸ்லாம். அப்படியானால் அந்த ஒரு வழிமுறை எது, அதை ஆராய்ச்சி செய்வதும் அப்படிப்பட்ட வழியினை கண்டுபிடிப்பதும் அந்த வழியிலே நடைபோடுவதும் தான் நாளை மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்குரிய மிக முக்கியமான வழிமுறையாக இருக்கும். அப்படிப்பட்ட வழியினை கண்டுபிடித்து செல்வதற்காகத்தான் இதுதான் இஸ்லாம் என்ற தலைப்பினை இங்கே வழங்கியிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் சொல்லுகின்ற அடிப்படையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற அமைப்பை சார்ந்த நாங்கள் மக்கள் மத்தியில் என்ன கொள்கையினை எடுத்து வைக்கிறோமோ இந்த கொள்கையும் தான் மக்களிடத்திலே இதுதான் இஸ்லாம் என்று நாங்களும் சொல்லுகிறோம். இப்படி ஒவ்வொருவரும் எது இஸ்லாம் என்று சொல்கிறார்களோ அதில் சரியானதை கண்டுபிடிப்பது எப்படி என்று சொன்னால் அத்தனை பேருமே ஒத்துக்கொள்கிற ஒரு அடிப்படை இருக்கிறது. எது இஸ்லாம், எது உண்மையான நேர்வழி என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை. அதற்கு 10 வருட காலங்கள் மதரசாக்களில் சென்று பாடம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக எளிமையாக முஸ்லிம்கள் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிற ஒரு அடிப்படை தத்துவத்தினை சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் எது இஸ்லாமிய பாதை என்பதனை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். இன்றைக்கு இருக்கிற முஸ்லிம்களுக்கு இடையிலே இருக்கிற பிரிவுகளில் அத்தனை பேரும் ஒத்துக்கொள்கிற இஸ்லாத்தின் அடிப்படை எது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. முஸ்லீம்கள் என்று யாரெல்லாம் தம்மை அறிவித்துக் கொள்கிறார்களோ அவர்களில் யாரேனும் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றதிலே எனக்கு டவுட்டா இருக்குதுன்னு சொன்னா அவரை நாம முஸ்லீம் லிஸ்ட்ல வச்சிருப்போமா? யாரும் அதை சொல்ல மாட்டார்கள். அப்படி சொல்லுகிறவர்களை முஸ்லீம்களாக நாம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. எந்த பிரிவை சார்ந்தவர்களிடத்திலே ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தாலும் சரி, தௌஹீதுக்காரரிடத்தில் வந்தாலும் சரி, மதுஹபுக்காரரிடத்தில் வந்தாலும் சரி, தரீகாவாதி இடத்தில் வந்தாலும் சரி, யாரிடத்திலே ஒரு மனிதர் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று வந்தாலும் அத்தனை பேருமே இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பதை எப்படி சொல்லிக் கொடுப்பார்கள்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த திருக்கலிமாவினை தான் எந்த பிரிவை சார்ந்தவர்களும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? எல்லாருமே ஏற்றுக்கிட்டோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இதுதான் இஸ்லாம். அதற்கு என்ன பொருள்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள். இது மக்தபு பாடத்திலேயே சின்ன வயசில் அறியாத பருவத்தில் 8 வயசு 10 வயசில் பள்ளிவாசல்ல போய் அரபி பாடம் படிப்போமே, அப்படி படித்து கொண்டிருக்கிற குழந்தைகளிடத்தில் கேட்டாலும் சரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு தெளிவாக அர்த்தம் சொல்வார்கள். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அர்த்தம் சரிதான், தப்பான அர்த்தம் கிடையாது. ஆனால் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை சரியாக புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அவை அனைத்துமே அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம். நான் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டேன். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நான் செலுத்த மாட்டேன். அதுதானே லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அர்த்தம். இன்றைக்கு நான் என்ன கேட்கிறேன் என்றால், இதை சொல்லக்கூடிய முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குகிறார்களா? அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டை, அல்லாஹ்வுக்கு கொடுக்கின்ற வணக்கத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கொடுக்காமல் இருக்கிறார்களா? அப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் செல்லுகிற பாதை இஸ்லாம். அதில் சந்தேகத்து வேலையே கிடையாது. நீங்கள் என்ன பேரில் வேணாலும் இருங்க. ஷாதிலியா தரீகான்னு பேர் வச்சுக்கோங்க, காதிரியா தரீகான்னு பேர் வச்சுக்கோங்க, நக்ஷபந்தியான்னு பேர் வச்சுக்கோங்க, ஷிஸ்தியான்னு பேர் வச்சுக்கோங்க, நூரியான்னு பேர் வச்சுக்கோங்க, ஹனஃபின்னு பேர் வச்சுக்கோங்க, ஷாஃபின்னு பேர் வச்சுக்கோங்க, ஹம்பலின்னு பேர் வச்சுக்கோங்க, வேற என்ன பலா முசீபத்து பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்கள் செல்லுகிற பாதை இஸ்லாம். எப்பொழுது? அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நான் வணக்கம் செலுத்த மாட்டேன். அல்லாஹ்வுக்கு செய்கின்ற வணக்கத்தை வழிபாட்டை வேறு யாரிடத்திலையும் யாரையும் கொண்டு போய் அந்த இடத்தில் அமர வைத்து விட மாட்டேன் என்ற கொள்கையை புரிந்து அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா? எல்லாரும் ஆமான்னு சொல்லுவாங்க. ஆனால் சிந்தித்து பார்த்தால் ஆமாம் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகளை சற்று ஆராய்ந்து பார்த்தால் அவர்களுடைய வாய்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறதே தவிர வாழ்க்கையில்
அவருடைய செயல்பாட்டில, அவருடைய நடவடிக்கையில அல்லாஹ்வுக்கு செய்கின்ற வழிபாட்டை அல்லாஹ்வை தவிர இன்னும் பல பேருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் வழிபாடு செய்கிறோம் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் முக்கியமான பிரச்சனை. எப்போதுமே ஒரு பாவத்தை, ஒரு தவறை செய்யக்கூடிய மனிதர் நாம் தவறுதான் செய்கிறோம் என்று தெரிந்து செய்தால் அந்த தவறிலிருந்து அவர் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறார். சிகரெட் குடிக்கிறது பாவம் தான், அது தவறு தான், உடல் நலத்துக்கு கேடு தான், அதை குடிக்கிறதுனால காசு பணம் கரியாகத்தான் செய்யுது, இதனால எந்த நன்மையும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற விழிப்புணர்ச்சியோடு சிகரெட்டை குடித்து கொண்டிருந்தால் ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் அவர் அந்த சிகரெட்டிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னைக்காவது ஒரு நாள் புத்தியில் பட்டு கையில் காசு இல்லாமல் சிரமப்படும் போது இவ்வளவு காசு பணத்தை கொண்டு போய் டெய்லி கரியாக்குறோமே, ஒரு நாளைக்கு சிகரெட்டுக்கு மட்டும் 25 ரூபா செலவு பண்ணுறோமே, ஒரு நாளைக்கு 25 ரூபானா 10 நாளைக்கு 250 ரூபா ஆச்சே, ஒரு மாதத்துக்கு 750 ரூபா ஆச்சே, ஒரு வருஷத்துக்கு 7000 ரூபாய்க்கு மேலே கணக்கு போகுதே, ஏன் இந்த காசு பணத்தை செலவழிக்கணும் என்ற யோசனை வந்து சிகரெட்டை விட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நாள் மருத்துவமனையில் போய் படுக்கையில் கிடக்கும் பொழுது மருத்துவர் சொல்றாரு, இதுக்கு மேலே ஒரு பீடியை தூக்கி வாயில வச்ச உன் உயிருக்கு கேரண்டி கிடையாது. அப்பொழுது அவர் உணரலாம், தவறு செஞ்சிட்டோம், வேண்டாம், இன்னையோடு இந்த சிகரெட்டை விட்டுருவோம், எதுக்கு இந்த பாவத்தை செய்வானே என்று விலகி வரலாம். இதுவெல்லாம் எப்பொழுது நடக்கும்? தான் செய்வது தவறு என்று தெரிந்து செய்கிற பொழுது அந்த தவறிலிருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் செய்கின்ற தவறை தவறு என்று புரியாமல் ஏதோ புனிதமான காரியத்தை செய்வதை போன்று, இறைவனுக்கு ஒரு பெரிய வழிபாட்டை செய்வதை போன்று, சமுதாயத்திற்கு ஒரு பெரிய தொண்டு செய்வதை போன்று, ஏழை எளிய மக்களுடைய வாழ்வை உயர்த்துவதை போன்று நினைத்து கொண்டு ஒரு பாவத்தை ஒருத்தர் செய்தால் அதிலிருந்து அவர் விலகுவாரா? மீண்டு வருவாரா? பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்று நினைப்பவருக்கு வருமா? சாகர வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை பாவம் என்று தெரியாத வரைக்கும் அதிலிருந்து எந்த மனிதனும் மீண்டு வரமாட்டான். அப்படித்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடிய முஸ்லிம்களில் பல பேர் அதற்கு நேர் எதிரான காரியத்தை செய்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்கின்ற வழிபாட்டை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் வணங்குகிறோம் என்பதை தெரியாமல், வழிபாடு செய்கிறோம் என்பதை புரியாமல், ஏதோ அல்லாஹ்வின் மார்க்கத்தை கடைபிடிப்பதாக நினைத்து கொண்டு இதை செய்தால் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஜெயம் பெறலாம், இதை செய்தால் நாளை மறுமையிலே நாம் சுவனம் பெறலாம், இதை செய்தால் நம்முடைய செல்வம் பெருகும், இதை செய்தால் நம்முடைய குடும்பத்திலே வளம் பெருகும் என்று நினைத்து கொண்டு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கெல்லாமோ முஸ்லிம் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. எப்படி செய்கிறார்கள்? வணக்கம் என்றால் எது? வணக்கத்தை பற்றி முஸ்லிம்களுக்கு ஓரளவுக்கு தெரியும், பாடம் படித்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஓரளவுக்கு தான் தெரியுமே தவிர முழுசா தெரியல. தொழுகையை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சொல்லுவாங்க, தொழுகை என்பது ஒரு வணக்கம், அது ஒரு வழிபாடு, அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காவது முஸ்லிம் சமுதாயம் தொழுது இருக்கிறதா? எந்த ஜமாத்தை சார்ந்தவர்களாவது, எந்த அமைப்பை சார்ந்தவர்களாவது வேற யாருக்காவது தக்பீர் கட்டியிருக்காங்களா? வேற யாருக்காவது ருக்கு செஞ்சிருக்கிறாங்களா? வேற யாருக்காவது சஜிதா செஞ்சிருக்கிறாங்களா? வேற யாருக்காவது அத்தஹியாத்திருப்பில் இருந்து சலாம் கொடுத்துருக்கிறாங்களா? தக்பீர் கட்டினதிலிருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் நாம் செய்யக்கூடிய இந்த செய்கைகள், இந்த கிரியைகள், இந்த காரியங்கள் அனைத்துமே வணக்கம், அது ஒரு வழிபாடு, அது ஒரு இபாதத்து என்று புரிந்திருக்கிற காரணத்தினால் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் வணக்கம் செலுத்தல. தொழுகை அல்லாஹ்வுக்காகத்தான் தொழுகிறாங்க. பள்ளியாசல்ல போய் தக்பீர் கட்டும் போது என்ன நினைப்பு இருக்கிறது? நியத்து வேற சொல்லி தருவாங்க. அந்த நியத்தில் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், அந்த நினைப்போடு தான் தொழ வேண்டும், அப்பதான் அல்லாஹ் மறுமையில் கூலி தருவான். சரியாக செய்கிறார்கள், தவறு இல்லை. அதே மாதிரி நோன்பு என்பது ஒரு வழிபாடு. நோன்பை பற்றி எல்லா முஸ்லிமும் தெரிஞ்சு வச்சிருக்கிறார்கள். வருடத்தில் ஒரு தடவை நோன்பு இருக்கிறார்கள். நோன்பு இருக்காதவர்களை ஏளனமாக கூட பார்க்கிறார்கள். சில பெரிய மனிதர்கள் 45 வயசு 50 வயசு ஆயிடுச்சு, நோன்பு வைக்காம தின்னுக்கிட்டு திரியிறான் ஊருக்குள்ள. அவனை யாராவது முஸ்லீம்கள் மதிப்பாங்களா? உடம்ப பாரு, தின்னுட்டு வளர்த்துருக்கிற, ஒரு நேரம் பட்டினி கிடந்தா உடம்புனா குறைஞ்சா போயிடும்,
அல்லாஹ்வுடைய வழிபாட்டை செய்ய வேண்டியதானே என்று ஏளன பார்வை கூட பார்க்கப்படுகிறது. நோன்பு என்பது வழிபாடு. இந்த நோன்பை அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் அத்தனை பேரும் நோக்கிறார்கள். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நான் அல்லாஹ்வுக்காண்டி நோன்பு வைக்கிறேன், மாசம் முழுக்க ஒரு மாதம் முழுவதும் இறைவனுக்காக பகல் நேரங்களில் பட்டினி கிடந்து தாகித்திருந்து கட்டிய மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருந்து இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை இறைவனுக்கு மாத்திரமே செய்து கொண்டிருக்கிறார்கள், வேற யாருக்கும் செய்யல. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கித் தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000. ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், எண் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஜகாத்து கொடுக்கறாங்க, அல்லாஹ்வுக்காகவே ஜகாத்து கொடுக்கிறார்கள், ஹஜ் செய்கிறார்கள். ஹஜ் என்பது ஒரு வணக்கம், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் ஹஜ் செய்கிறாங்க, வேற யாருக்கும் செய்யல. இதில் எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. தொழுகை ஒரு வணக்கம், நோன்பு ஒரு வணக்கம், ஜகாத்து ஒரு வணக்கம், ஹஜ் ஒரு வணக்கம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டுமே. எனவே அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இதை செலுத்தக்கூடாது. ஆனால் இஸ்லாத்தில் இது மட்டும்தான் வணக்கமா? இந்த 4 அம்சங்கள் மட்டும்தான் வணக்கமாக இபாதத்தாக குர்ஆன் சொல்லி தருகிறதா? நபிகள் நாயகம் சொல்லி சென்றிருக்கிறார்களா? இன்னும் ஏராளமான வணக்கங்கள் இருக்கிறது. அதை வணக்கம்னே நம்முடைய சமுதாயம் தெரிஞ்சுக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வணக்கத்திலேயே மிகச்சிறந்த ஒரு வணக்கத்தை பற்றி மக்களுக்கு சொல்லி தந்தார்கள். அத்ஆவு ஹுவல் இபாதா. துஆ செய்யறது இருக்குதே, அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கிறீங்களே, நம்ம அதை என்ன நினச்சிக்கிட்டோம்? நம்முடைய தேவையை கேட்குறோம். ஏதோ பக்கத்து வீட்டுக்காரத்தில் திடீர்னு ஆஸ்பத்திரி செலவுக்கு 500 ரூபா கைமாத்து கேட்போமே, கையில் காசு இல்லை, இந்த மாதம் சம்பளம் வந்தோடனே கொடுத்துட்றேன், 500 ரூபா கொடுங்கன்னு கேட்போமே. எப்படி கேட்போம்? நமக்கு தேவை இருக்குது, உதவி கேட்குறோம். நம்ம இன்னைக்கு உதவி அவர் நமக்கு உதவி செய்வார், நாளைக்கு நாம் அவருடைய தேவைக்கு உதவி செய்வோம். இது தப்பு கிடையாது என்று நினைத்து கொண்டு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துல உதவி கேட்போமே. அதே மாதிரி அல்லாஹ்விடத்திலே செய்யக்கூடிய துஆவையும் ஏதோ அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்கிறோம் என்று மாத்திரம் முஸ்லிம்கள் நினைத்து கொண்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆ செய்யறது இருக்குதே, ஏதோ உங்க தேவையை கேட்குறீங்கன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சாப்பாடு தான் ரப்பே. சம்பளத்துக்கு வழி இல்லை, வேலை கிடைக்கிறதுக்கு உதவி செய்ய ரப்பே. கல்யாணம் முடியலை, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றார் ரப்பே என்று உங்கள் தேவையை கேட்பதோடு மாத்திரம் அந்த துஆ முடிந்து விடவில்லை. துஆ என்பது இஸ்லாத்தின் பார்வையில் அது ஒரு வழிபாடு. எந்த அளவுக்கு வழிபாடு என்று சொன்னால், மற்ற எல்லா வழிபாடுகளை விட மிகச்சிறந்த வழிபாடாக துஆவைத்தான் நபிகள் நாயகம் முன்னிறுத்துகிறார்கள். ஏன்? வணக்கம் வழிபாடுனால என்ன அர்த்தம்? எதுக்கு வணங்குறோம்? வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் காரணகாரியத்தோடு வணக்கத்துக்கு நீங்கள் விளக்கம் சொல்லவே முடியாது. தொழுகிறீங்க, தக்பீர் கட்டி நின்னோம், தக்பீர் கட்டி ஓதிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு ருக்குக்கு போனாங்கல்ல,
எதுக்கு ருக்குக்கு போனேன்? ருக்குக்கு போன ஆலிம்சாவை கூப்பிட்டு கேளுங்க. சமையல்லாம் ஒளிமன் ஹமீதான் எந்திரிச்சார, எந்திரிச்சு அஜர்த்த போய் கேளுங்க. தொழக்கூடிய மக்களை போய் கேளுங்க. காரணத்தோடு விளக்கம் சொல்ல முடியுமா? காரணத்தோடு எல்லாம் சொல்ல இயலாது. அப்படித்தான் அல்லாஹ் சொன்னான், அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நின்னவர் குனிவாரு, குனிஞ்சவர் எந்திரிப்பாரு, எந்திரிச்சவர் சஜ்தா போவாரு, திடீர்னு காலமடைக்கு உட்காருவாரு, அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புவாரு, சலாம் கொடுத்துட்டு எந்திப்பாரு. ஏன்பா இப்படி செஞ்ச? கடைசி வரைக்கும் நின்றுகிட்டே இருக்க வேண்டியதானே? சுப்ஹான ரப்பியல் அலீம் சொல்லணும், அவ்வளோதானே? நின்றுக்கிட்டே சொல்லு. அத்தையாத்து ஓதுன, அவ்வளோதானே? நின்றுக்கிட்டே ஓது. நிற்கிறது தானப்பா மரியாதை. ஒரு முதலாளி முன்னாடி தொழிலாளி உட்காராரா? உட்கார்ந்தா மரியாதை குறவுன்னு நினைக்கிறான். ஏன் உட்காந்துக்கிட்டு? அல்லாஹ் முன்னாடி இந்த தொழுகைன்னா அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறோம், அல்லாஹ்வோடு பேசுகிறோம். நபிகள் நாயகம் அப்படித்தான் சொன்னாங்க. ஒரு மனிதன் இதா காம அஹதுக்கும் இல ஸலா, ஒரு உங்களில் ஒருவர் தொழுகைக்காக நின்று விட்டால், ஃபைன்னஹு யுனாஜி ரப்பஹு, அவர் தனது இறைவனோடு உரையாட துவங்கி விடுகிறார். அல்லாஹ்வோடு பேசிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ்வோடு பேசும்போது அல்லாஹ்வுக்கு முன்னாடி சேர போட்டு உட்காந்துக்கிட்டு, காலமடிக்க உட்காந்துக்கிட்டு, நின்றுக்கிட்டே தொழ வேண்டியதானே? அத்தையாத்து ஓதணும், அவ்வளோதானே? தக்பீர் கட்டிக்கிட்டே அத்தையாத்து ஓதேன், சலாம் கொடுக்கணும், அவ்வளோதானே? ஜனாசா தொழுகைக்கு சலாம் கொடுத்த மாதிரி நின்றுக்கிட்டே சலாம் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு குனிஞ்சிங்க? எதுக்கு கீழே போனீங்க? எதுக்கு காலமடிக்கு உட்கார்ந்தீங்க? எதுக்கு சலாம் கொடுத்தீங்க? விளக்கம் சொல்ல இயலாது. என்ன சொல்லுவோம்? இறைவன் சொன்னான், நாங்கள் செய்கிறோம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், நாங்கள் கட்டுப்படுகிறோம். அவன் எஜமானன், நாங்கள் அடிமை. அவன் முதலாளி, நாங்கள் அவனால் படைக்கப்பட்டவர்கள். அவன் என்னத்தை வேணாலும் சொல்லுவான், அவன் சொல்றதுக்கு நான் கட்டுப்படுவேன். அவன் பலமுள்ளவன், நான் பலகீனமானவன். இந்த பதிலை தவிர வேறு எந்த பதிலையும், ஏற்க தகுந்த காரணங்களையோ அறிவியல் விளக்கங்களையோ நம்மால் இதற்கு கொடுக்க முடியாது. ஏன் முடியல? வழிபாடுனாலே அப்படிதான். அவன் சொல்லிட்டா நான் செய்கிறேன்பா. அவன் நம்முடைய பலகீனத்தை, நம்முடைய அடிமை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய தருணங்களுக்கு பெயர் தான் வழிபாடு, இபாதத்து, வணக்கம். எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஹஜ்ஜுக்கு போகிறோம், காபாவை சுற்றி சுற்றி வரோம். ஏன்பா சுற்றுறீங்க? தெரியாதுப்பா, அல்லாஹ் சுத்த சொன்னால் நான் சுற்றுறேன். ஏன் சைத்தானுக்கு கல்லெறிகிற பேரில் ஒரு தூணை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அங்கே கொண்டு போய் கல்லெறிகிறீங்க? அங்கே யாரும் இருக்கிறாங்களா? சைத்தான் நிற்கிறானா? சைத்தானை அடிக்கிறீங்க, ஒன்றுமே தெரியலையே, ஏன் அடிக்கிற? அதெல்லாம் கேட்காத கேள்வி. இறைவன் சொல்லிட்டான், நான் செஞ்சிட்டேன். அப்போ நம்முடைய அடிமைத்தன்மையை, இயலாமையை, பலகீனத்தை எங்கே வெளிப்படுத்துகிறோமோ அதற்கு பெயர் வழிபாடு. நல்ல யோசிச்சு பாருங்க. இந்த பலகீனம் வெளிப்படக்கூடிய மிகச்சிறந்த இடம் துஆ என்பது. அல்லாஹ் ஒருத்தர் கையேந்தி துஆ செய்கிறோமே, அப்போ நம்ம வாய் விட்டு பலகீனத்தை எல்லாம் சொல்கிறோம். அல்லாஹ் எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைடா, அல்லாஹ் எனக்கு சரியான ஆடை இல்லைடா, ரப்பே நல்ல படிப்பை கொடுப்பா அல்லாஹ், எனக்கு மண்டையில் பாடம் ஏற மாட்டேங்குதா அல்லாஹ், நல்ல ஒரு மனைவியை கொடுறா, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பா, ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுறேன். நம்முடைய பலகீனத்தை எல்லாம் அல்லாஹ்வின் சபையிலே எடுத்து சொல்லி நம்முடைய அடிமைத்தன்மையை, நம்முடைய இயலாமையை வெளிப்படுத்தக்கூடிய மிக தெளிவான இடம் இபாதத், துஆ. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றீங்களே, அந்த துஆ என்பது வெறுமனே உங்கள் தேவைகளை கேட்பது மாத்திரமில்லை, அது அல்லாஹ்வுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த வழிபாடு, ஒரு இபாதத்து, ஒரு வணக்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வணக்கம் தானே? இந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்கிறோமா? அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்குற மாதிரி வேற யார்கிட்ட எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அக்கம் பக்கத்தில் மனுஷன்கிட்ட கேட்டால் அது பிரச்சனை இல்லை, அதுக்கு பேர் துஆ கிடையாது. ஏன்? அவனுடைய நிலைமையை அறிஞ்சு கேட்குறோம். கண்ணுக்கு எதிரில் கேட்போம், வசதி உள்ளோட கேட்போம், இருந்தால் தருவார், இல்லைன்னா இல்லைன்னு பதில் சொல்லுவார். ஒரு நாள் நான் எனக்கு தேவை ஏற்பட்ட மாதிரி, இன்னொரு நாள் அவருக்கு தேவை ஏற்படும். இன்னைக்கு நான் ஓடி போன மாதிரி அன்னைக்கு அவர் ஓடி வருவார். இதையெல்லாம் புரிந்து கேட்கிறோம், காரணகாரியத்தோடு கேட்கிறோம். இதற்கு பேர் துஆ கிடையாது. யாரையும் பார்க்காம, கண்ணுக்கு முன்னாடி ஆள் இல்லாம, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி அல்லாஹ் இல்லாம,
நம்ம கையேந்தி துவா செஞ்ச உடனே அல்லாஹ் உட்காந்து தலையாட்டுவானா? அப்படியா? வேலையா வேணும் உனக்கு? 5000 ரூபா சம்பளம் பத்தலையா? சரி போ, நாளைக்கு உனக்கு வேறு வேலை ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு அல்லாஹ் நம்மகிட்ட பேசுவானா? அப்போ நேரில் பேச்சுவார்த்தை நடத்தாமல், காரண காரியம் இல்லாமல், எங்கோ இருக்கிற இறைவனை மனதிற்குள்ளே நினைத்து அல்லாஹ் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான், நான் கேட்கிற கோரிக்கைகளை அவன் செவியேற்றுக் கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையில் அல்லாஹ்விடத்தில் நான் கோரிக்கையை போடுறேன். காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டு என் இறைவன் எனக்கு உதவி செய்வான். இந்த எண்ணத்தோடு, இந்த புரிதலோடு நாம் எங்கெல்லாம் அடுத்தவரிடத்தில் கையேந்துகிறோமோ அந்த காரியத்திற்கு பெயர் துஆ. இந்த துஆவை அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்கிறோமா? குர்ஆன் எடுத்து பாருங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஓ இதா சாலக இபாதி அன்னி, நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் ஃபைன்னி கரீபு, நான் பக்கத்தில் இருக்கிறேன். உஜீபு தாவத்த தாயிதா தான், அழைப்பவரின் அழைப்புக்கு பதில் சொல்லுகிறேன். ஃபல்யஸ்தஜீபூலி வல் யூமினூ பி லஅல்லஹும் யர்ஷுதூன். எனவே பதிலை தேடுகிறவர் என்னிடத்திலே தேடட்டும், துஆ கேட்கிறவர் ஏன்ட்ட கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்பந்தான் அவர் நேர்வழி பெறுவார். என்ன தவிர வேற யார்கிட்டையும் கேட்டுறாதீங்க, கையேந்தி துஆ செஞ்சிடாதீங்க. துஆ செய்ய தகுதியானவன் நான் மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில செஞ்ச துஆக்கள் அல்லாஹ்விடத்துல மட்டுமே துஆ செஞ்சாங்க, வேற யாரிடத்திலையும் கையேந்தல. அற்பமான விஷயத்திலிருந்து பாரதூரமான செய்திகள் வரை அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகள் அனைத்தும் அல்லாஹ்வை மையப்படுத்தி அமைந்திருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க காலில் கிடக்கிற செருப்பு இருக்குத, அந்த செருப்பின் வார் அருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை போடு. துஆவை யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். நோய்வாய்ப்பட்டுட்டீங்களா? நோய் நீக்கணும், யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. நோயாளியை சந்திக்க போகும்போது ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம அதீபில் பஸ ரப்பன்னாஸ் வஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபான் லா யுகாதிரு சகமன் வலா அலமா. அல்லாஹும்ம இறைவா, அதீபில் பஸ ரப்பன்னாஸ், மனிதர்களின் இரட்சகனே, நோய்களை நீக்குகிறவனே, வஷ்ஃபி நீயே நிவாரணம் கொடு, அந்த ஷாஃபி நீதான் நிவாரணம் கொடுப்பவன், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை, லா யுகாதிரு சகமன் வலா அலமா. இவருக்கு ஏற்பட்டிருக்கிற நோயின் அறிகுறி கூட இல்லாத அளவிற்கு இவருக்கு முழுமையான குணமளிப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தினாங்க. பத்ர் போர்க்களம், மறுநாள் காலையில் சண்டை ஆரம்பிக்க இருக்கிறது. முதல் நாள் இரவில் கூடாரத்திற்குள்ளே நபிகள் நாயகம் கையேந்துகிறார்கள், அல்லாஹும்ம இன் துகுலிக்க ஹாதியில் இசாபத்த வல் அன்துஅபத அபதா. இறைவா, இந்த 13-15 வருஷமா நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சேகரித்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் இந்த பத்ர் போர்க்களத்தில் கொண்டு நிப்பாட்டி இருக்கிறேன். இந்த படை அழிக்கப்பட்டால் வல் அன்துஅபத அபதா, ஒரு காலம் நீ வணங்கப்படவே மாட்டாய் இந்த பூமியில். உன்னை வணங்குறதுக்கு வேற யார் இருப்பா? நான் மௌத்தாயிட்டா, அபூபக்கர் மௌத்தாயிட்டா, உமர் மௌத்தா போயிட்டா, இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயம் மௌத்தா போயிட்டா, நாங்கள் தான் இன்னைக்கு உன்னை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களாக இருக்கிறோம். அல்லாஹ் எங்களை காப்பாத்துடா ரப்பே. யார் இடத்துல கோரிக்கை? அல்லாஹ் இடத்துல கோரிக்கை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறான், ரொம்ப தளர்ந்து போயிட்டாங்க, கல்யாணம் முடிச்சு பல வருஷம் ஆயிடுச்சு, பிள்ளை இல்லை. பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இறைவா என்னுடைய தலை முடியெல்லாம் நரைத்து விட்டது, வம்ராத்தி ஆக்கர் என் மனைவி மலடியாகிவிட்டால், வகனல் அதுவும் இன்னி என் எலும்பெல்லாம் பலகீனமாயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பிள்ளை இல்லை அல்லாஹ், ஆனாலும் நான் உன்கிட்ட கேட்கிறேன், எனக்கு பிள்ளை கொடுறாரப்பே, எனக்கு முடியல, வயசாயிடுச்சு, ஆனாலும் பிள்ளை இல்லாம தன்னந்தனியா என்ன விட்டுறாத ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். இறைவா என்னை தன்னந்தனியனாக ஆக்கி விட்டுறாத, எனக்கு ஒரு வாரிசை கொடு, வாரிசுதாரர்களில் நீதான் மிகச்சிறந்தவன் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள். நூஹ் நபியினுடைய பிரார்த்தனை குர்ஆன் சொல்லுகிறது, யா அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு நான் அழைப்பு விடுத்தேன்,
ஏகத்துவத்தை சொன்னேன், பகிரங்கமா சொன்னேன். இன்னி ஆயலன் துலகும் அஸ்ரர் துலகும் இஸ்ராரா, ரகசியமா கூப்பிட்டேன், பகிரங்கமா கூப்பிட்டேன், எல்லா விதத்திலையும் சொல்லி பார்த்தேன். எவனும் கேட்க மாட்டேங்கிறான். அல்லாஹ் இந்த மக்களை நீ உயிரோடு விட்டு வைக்காத, எல்லாத்தையும் அழிச்சிரு. அல்லாஹ் இடத்துல கையேந்தினாங்க. இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட நல்ல மனிதர்களும் நபிகள் நாயகம் அவர்கள் உட்பட அத்தனை பேருமே அவர்கள் செய்த துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே மாத்திரம்தான். ஏன் அல்லாஹ்விடத்தில் மட்டும் துஆ செஞ்சாங்க? துஆங்கிறது வணக்கம். தொழுகைய மாதிரி, நோம்ப மாதிரி, ஹஜ்ஜி செய்யற மாதிரி துஆ செய்யறது ஒரு வணக்கம் என்று நபிமார்களுக்கு தெரிந்திருந்த காரணத்தினால் அவர்களுடைய துஆக்கள் அனைத்துமே அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய துஆ எங்கே இருக்கிறது? அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறவங்க எத்தனை பேர்? ஊருக்கு ஊரு கட்டப்பட்டிருக்கிற தர்காக்களில் போய் கையேந்தி துஆ செய்து கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முஸ்லீம்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, தமிழ்நாட்டில் சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து பெரிய பெரிய நகரங்கள் வரை எங்கெல்லாம் முஸ்லீம்கள் வியாபித்திருக்கிறார்களோ அந்த எல்லா இடங்களையும் வியாபித்திருக்கிற ஒரு பெரிய கேடு, இறைவனின் சாபத்தை பெற்று தருகிற நாசகரமான ஒரு காரியம், இறந்து விட்டவர்களை அடக்கம் செய்துவிட்டு அந்த அடக்க ஸ்தலத்திலே கட்டப்பட்டிருக்கிற தர்காக்கள், அவுலியாக்கள், மகான்கள் என்ற பெயரில் அங்க போய் நின்றுக்கிட்டு அவுலியாக்களே, நாதாக்களே, ஷாவுல் மீது பாஷாக்களே, இப்ராஹிம் ஏர்வாடி இப்ராஹிம் ஷாக்களே, அஜ்மீர் காஜா முஹிதீன் சிஸ்தியே, ஆத்தங்கர செய்தலி பாத்திமாவே, ஒரு ஊர் மிச்சம் இல்லை. எங்கெல்லாம் 50 முஸ்லீம் குடும்பம் இருக்கோ போய் பார்த்தா ஒண்ணுமே வழி இல்லையா? சமீபத்தில் எவனும் சாவலையா? செத்ததுக்கான ரெக்கார்டு இல்லையா? எங்கேயோ ஒரு ஆள் செத்ததுக்கு இங்க கொடி கம்பையா கட்டி வை போ, செஞ்சு வச்சுக்கிட்டு உட்காந்து போய் எண்ணெயை ஊற்றி பத்தியை பொருத்தி வச்சு சாம்பிராணி போட்டு அவுலியாக்களே நீங்க தான் எனக்கு பிள்ளைய தரணும். அவரை நான் மகப்பேறு மருத்துவரா? மருத்துவர்கிட்ட கேட்கலாம், தப்பு கிடையாது. ஏன் நீங்க போய் கேட்குறீங்க, அவர் காதில் விழுது, அவர் பதில் சொல்றாரு, அதற்குரிய வேலைகளை செய்யறாரு, மெடிசனை தர்றாரு, ஊசியை போடுறாரு, அதுக்கு பேர் துவா இல்லை. ஆனா அவுலியாக்கிட்ட போய் கேட்குறீங்களே அது துவா. ஏன் நீங்க கேட்கறது அவர் காதில் விழுதா? அவர் கவனிக்கிறாரா? உங்களுக்கு பதில் சொல்றாரா? ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ்ட்ட கேட்டா எப்படி கேட்பீங்களோ, எங்கோ இருக்கிற அல்லாஹ் நான் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு எனக்கு பதிலளிப்பான் என்று நம்பிக்கொண்டு எப்படி அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறீர்களோ அதே போன்று அவுலியாக்களிடத்திலே கையேந்துகிறீர்கள். கேட்டா சில பேர் கேட்கத்தான் செய்கிறார், உள்ள உட்காந்துருக்காருயா உனக்கு தெரியாது, அவர் கேட்பார். அது எப்படி கேட்பார்? அவர் தான் இறந்து போயிட்டார், மௌத்தா போயிட்டார. மௌத்தால போலப்பா, உசுரோடு தான் இருக்கார். உசுரோடு இருக்காருன்னு ஏன்டா அவரை போட்டு அடக்கி வச்சிய? நல்ல மனுஷன் வேற சொல்றிய, அவுளியான் வேற சொல்லிக்கிறிய. அயோக்கியனா இருந்தா கூட பிரச்சனை இல்லை, பெரிய அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தான், கூலியை தோண்டி புதைச்சிட்டோம்ல, சவால் விடலாம், பெருமை அடிக்கலாம். நல்ல மனுஷன் தானே, தொழுது வணங்கினவர் தானே, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்னு நீங்க நம்புறீங்க தானே. அப்படிப்பட்ட மனுஷனை ஏன்டா உள்ள வச்சிருக்கிறியா? வாங்கடா கடப்பாறை ஒன்று உடைச்சு உள்ள இருந்து வெளியே எடுத்துருவோம். அது வேற உசுறு, இது வேற உசுறு. அடுத்து கேட்கணும். அல்லாஹ் கேட்கிறான், இது மாதிரி இறந்தவர்களை அடக்கம் செய்து விட்டு போய் கையேந்திரீங்களே, அவங்கள பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், ஒமன் அல்ல, இவனை விட வழிகட்டவன் வேறு எவனப்பா இருக்கிறான்? பின்னாடி விவரத்தை சொல்றான். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை போட்டான், கேள்வி. ஒமன் அல்ல, இவனை விட வழிகட்டவன் யார்? மிம்மை எதுரு மின்தூனில்லாஹி மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமத்தி வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன். கியாமத் நாள் வரை அழைத்தாலும் அழைப்புக்கு பதிலளிக்க மாட்டார்களே, அவர்களை போய் அழைத்து கொண்டிருக்கிறாரே, இவனை விட வழிகட்டவன் வேறு எவனப்பா இருக்கிறான்? தர்கால போய் கையேந்திரவருக்கு அப்படியே மேட்சாரு. அல்லாஹ் சொன்னது சிலை கற்பித்த இறைவனுக்கு நிகராக வழிபாடு செய்து கொண்டு அந்த காலத்து மக்களை பார்த்து தான் பேசுறான். ஆனா இன்னைக்கு தர்காவில் போய் கையேந்திரவங்களுக்கு அப்படி பொருந்தி போகுது. கியாமத்து நாள் வரைக்கும் கூப்பிட்டாலும் பதில் சொல்லுவாங்களா? அவுளியாவே அவுளியாவே கூப்பிடுங்க,
எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுங்க, ஊரெல்லாம் கூப்பிடுங்க. ஒரு ஆள் 2 பேரும் சேர்ந்து கூப்பிடு. தனியாக கூப்பிட்டா சரியா காதில் விழாது, கோரஸா கூப்பிடுங்க, மைக் செட் வச்சு கூப்பிடுங்க. டெசிபல் 10,000 20,000 டெசிபல் சவுண்டு ஹை ஸ்பீக்கரை வச்சு கூப்பிட்டு பாருங்க, பதில் சொல்லட்டுமே. இன்னைக்கு கூப்பிடு, நாளைக்கு கூப்பிடு, 1 மாசம் கூப்பிடு, 1 வருஷம் கூப்பிடு. நீங்க கூப்பிடுங்க, உங்க புள்ள கூப்பிடட்டும், உன் பேரன் கூப்பிடட்டும். இன்னைக்கு தலைமுறையா கூப்பிட்டு கியாமத்து நாள் வரை கூப்பிட்டாலும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அவுலியா பட்டணத்தார் உங்களுக்கு பதில் சொல்வாரா? சொல்ல கேளுங்க, அப்ஜெக்ஷனே இல்லை. கேட்ட உடனே அப்படியா செய்தி இந்தா பிடிப்பா. பல பேர் பாஸ்போர்ட்டுக்கு வச்சிருக்கா அவுலியா. கேட்ட உடனே பாஸ்போர்ட் ஆஃபீஸருக்கு வெளியே எந்திரிச்சு வந்து ஃபோன் அடிச்சு ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி, நம்ம பையன் ஒருத்தர் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களை வந்து சந்திப்பா, பாஸ்போர்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு அவர் சொன்னால் போய் கேளுங்க, தப்பே இல்லை. சொல்வாரா? உங்களின் கோரிக்கைகள் அவர் காதிலே விழுமா? விழுந்தால பதில் சொல்றதுக்கு. இறந்து போயிட்டாருனால என்னங்க அர்த்தம்? காது கேட்கல, கண்ணு பார்க்கல, மூக்கு சுவாசிக்கல, இதயம் ரத்தத்தை பம்ப் பண்ணல, நுரையீரல் அது வேலையை செய்யல, கையால பிடிக்க முடியல, காலால நடக்க முடியல, மூளையால சிந்திக்க முடியல, எல்லா உறுப்புகளும் செயலற்று போன நிகழ்வை தானே மரணித்து விட்டார் என்று முடிவெடுக்கிறோம். காது கேட்காதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் நின்னுக்கிற அவுளியாக்கள் என்ன? அவரை விடுங்க. ஊருக்குள்ள ஒருத்தர் காது கேட்காதவர் இருக்கிறார். அவராவது உள்ள வச்சாச்சு, மண்ணள்ளி மூடியாச்சு, உள்ள போட்டு சிமெண்ட் கல் எல்லாத்தையும் போட்டு இருக்கியாச்சு. இருக்காரா இல்லையா தெரியாது, உசுறு இருக்கா இல்லையா டவுட்டே கிடையாது நம்ம பார்வையில், அவங்க பார்வையில். அதை விட்டுருவோம். ஊருக்குள்ள ஒருத்தர் காது கேட்காத ஒரு மனுஷன் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறான். செவுடங்காதுல சங்கு ஊதுனதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி சங்க வச்சு ஊதுனாலும் கேட்காதுன்னு டோட்டல் ஸ்பீக்கர் அவுட்டு. பின்னாடி சத்தம் போட்டு கூப்பிடுவீங்களா? கண்ணுக்கு முன்னாடி போகக்கூடிய மனுஷனை காது கேட்காதுன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு ஏழு அப்துல் காதர்னு கூப்பிட்டா பக்கத்தில் உள்ள நம்ம சொல்லுவோம், எனக்கு கிறுக்கா உனக்குமோ. யாரை பார்த்து? கூப்பிடுறவனை பார்த்து. காது கேட்க பதில் சொல்லாம போறான அவனை பார்த்து ஒன்றும் சொல்ல மாட்டோம். கூப்பிட்டுக்கிட்டே போறான் அவனை பார்த்து உனக்கு லூஸாடா, அவனுக்கு தான் காது கேட்கான்னு தெரியுமில்ல. நேரில் போய் தொட்டு கூப்பிடண்டா. இங்க நின்றுக்கிட்டு அத்துல்காரனா அவனுக்கு எப்படி காது கேட்கும்? கண்ணுக்கு முன்னாடி மனுஷன் இருக்கிறான், அவன் காது கேட்கலன்னு தெரியுது. அவனை வாயால சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்த்தால் அவனை மூடன் என்கிறோம், முட்டாள் என்கிறோம், பைத்தியக்காரன் என்கிறோம். அதே வேலையைத்தானே தர்காக்களில் அடங்கப்பட்டிருக்கிறவரிடத்துல போய் நீங்கள் கேட்கிறீர்கள். அப்படியானால் உங்களுக்கு நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டிய பெயர் என்ன? நான் சொல்ல விரும்பல, நீங்களே வச்சுக்கோங்க. தமிழ்ல பல பேர் இருக்குது, அப்படித்தானே வச்சாகணும். இது கோபத்தில் சொன்ன செய்தி இல்லை, உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக பேசுற வார்த்தை இல்லை. நீங்கள் தர்காவுக்கு சென்றால், அவுளியாக்கிடத்தில் கையேந்தினால் நம்முடைய வாழ்க்கை வளம் பெறும், நம்மை முன்னேற்றி விடுவார், மறுமையில் வெற்றி கிடைக்கும். பயபக்தியோடு பக்தி சிரத்தையோடு செய்றீங்களே, இந்த காரியம் உங்களை நரக படுகொலையில் கொண்டு தள்ளுகிற காரியம். துவா செய்யறதுடைய விபரீதம் தெரியாம செய்றீங்க. என்ன நீங்க தான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. துவாங்கிறது ஒரு வணக்கம் தானே, நபிகள் நாயகம் அப்படித்தானே சொன்னாங்க. அந்த வணக்கத்தை கொண்டு போய் செஞ்சா, அல்லாஹ்வுக்கு செய்யற வணக்கத்தை அடுத்த ஆளுக்கு செஞ்சா அல்லாஹ் ஒத்துக்குவானா? எனக்கு தர்ற மரியாதையை என்னெல்லாம் இன்னொருத்தனுக்கு கொடுத்தா நான் ஒத்துக்குவானா? உங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை வேறொருத்தருக்கு கொடுத்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? உங்கள்ட்ட வந்து ஒருத்தர் 10 ரூபா கைமாத்து வாங்கிட்டு போறார், அவசர நேரத்தில் உதவி பண்ணீங்க, சும்மா போயிட்டார், உங்களுக்கு நன்றியும் சொல்லல ஒன்றும் சொல்லல. சில ஜென்மங்கள் இருக்கத்தானே செய்யும். என்னத்தை உதவியை பெற்றாலும் பிரதி உபகாரம் செய்யணும் என்ற சிந்தனை இல்லாமல் இருப்பாங்க, விட்டுருவோம். நமக்கு உங்களுக்கு நன்றி சொல்லாம போயிட்டார். போனவர் எழுத்தாப்பில் சேர் போட்டு உட்கார்ந்துருப்பாரு, ஏத்த கடைக்காரரு அவர்கிட்ட போய் நின்றுட்டு, அண்ணே நல்ல நேரம்ண்ணே, 10 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணியா, நீங்க மட்டும் ரூபா தரல, என் மானமே கப்பல் ஏறி இருக்கும்ண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இப்போ உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்?
எனக்கு தான் நன்றி சொல்லாமல் போன போய் தொலை. சில ஜென்மங்களை வச்சிருக்க லிஸ்ட்டில் ஒன்றைய வச்சிருன்னு முடிவெடுத்துருவோம். எனக்கு சொல்ல வேண்டிய நன்றியை, உங்களுக்கு சொல்ல வேண்டிய நன்றியை ஏத்தவில் உட்காந்துருக்க ஒன்றுமே இல்லாமல், எந்த சம்பந்தமும் இல்லாமல் இன்னொருத்தண்ட போய் ரொம்ப நன்றின்னா ஏன் கோவம் வருது? உங்களுக்குரிய மரியாதை அடுத்தவனுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிற பொழுது உங்களால் தாங்கிக்க முடியல. ஆஃப்டர் ஆல் 10 ரூபா ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்குரிய நன்றியை இப்படி எதிர்பார்க்கிற பொழுது, உங்களை படைச்சவன், உங்களை உருவாக்கினவன், நீங்க இருந்தீங்களா உலகத்தில்? முதல்ல இல்லாமையில் இருந்து உங்களை உருவாக்கினானே, அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுக்கு அவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை வேறொருவருக்கு செய்தால் அவனால் பொறுத்துக்கொள்ள இயலுமா? நீங்க எங்க இருந்தீங்க? ஒவ்வொரு மனிதரும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேளுங்க. 25 வயசு மனுஷன் 26 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்கப்பா இருந்த? அல்லாஹ் கேட்கிறான் இந்த கேள்வி. ஹல்லதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. இந்த மனிதனின் மீது அவன் இன்ன பொருள் என்றே சொல்லப்பட முடியாத ஒரு நீண்ட நெடுங்காலம் சென்றிருக்கிறதே, அதை அவன் அறியவில்லையா? 50 வயசுக்காரரு 51 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? இன்னைக்கு வயசு 50, நத்தத்துல தான் எங்க பூர்வீகமே நத்தங்கிறார். எத்தனை வருஷம் பூர்வீகம்? 50 வருஷம் தானே. 70 வருஷம் பூர்வீகமா? வயசே 50 தானையா? 70 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்த? 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்த? என்ன பொருளாக இருந்தீர்கள்? என்ன வடிவத்திலே இருந்தீர்கள்? திடமாகவா, திரவமாகவா, ஒளியாகவா, காற்றாகவா, மண்ணாகவா, இலையாகவா, என்னவா இருந்தீங்க? ஒண்ணுமே இல்லையப்பா. இல்லாமையில் இருந்த உங்களை அற்பமான நீர்த்துளியிலிருந்து படைத்து உருவாக்கி அழகான உடல் உறுப்புகளை கொடுத்து வாழ்வதற்கு தேவையான எல்லா உதவி ஒத்தாசைகளையும் செய்து கொண்டிருக்கிற அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை, வழிபாட்டை அவனை தவிர அவனால் படைக்கப்பட்ட அற்ப படைப்புகளுக்கு கொடுத்தால் அல்லாஹ் என்ன ரோஷம் கெட்டவன் நினைச்சியலா? கோபம் வராது நினைச்சியலா? அவனால் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு இவ்வளவு ரோஷத்தை வச்சிருக்க அல்லாஹ் எப்படிப்பட்ட ரோஷமுடையவன்? அவனுக்கு செய்யற வழிபாட்டை அவுளியாக்கள்ன்ற பேர்ல தர்காக்கள் செய்றீங்களே, அப்ப நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னது பொய். வாயில ஒன்று சொன்னா அதே மாதிரி நடவடிக்கையில காட்டணும். வாயில சொல்றத சொல்லிட்டு ஏட்டிக்கு பூட்டி வேலையை காட்டினா, மேடையை போட்டு ஒருத்தன் பேசுறேன், எங்க அத்தா மாதிரி உண்டா, எங்க அத்தா தான் என்ன படிக்க வச்சாரு, எங்கள் அத்தா தான் எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு, எங்கள் அத்தா தான் எனக்கு வீடு கட்டி கொடுத்தாரு, எங்கள் அத்தாவை நான் ரொம்ப மதிக்கிறேன், எங்கள் அத்தானா எனக்கு உசுறு, அத்தா அத்தான்னு அத்தாவுடைய புகழை பாடுறான் மேடையில். பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தாப்பனார் கூப்பிட்டு, எப்பா அத்திரமா போய் இந்த கடையில் போய் ஒரு டீ வாங்கிட்டு வாடா அப்படிங்கிறார். போயாவும் ஜோலியை பார்த்துக்கிட்டு வேலைக்காரன் நானு அப்படிங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? மேடையில் பேசுனது ரொம்ப யோக்கியறான்னு சொல்லுவோமா? பொய், ஏமாற்று, நடிப்பு சொல்லுவோம்ல. ஏன்? பேசுனா பேசுன மாதிரி நடக்கணும்பா. உன் தகப்பனாரை மதிச்சா மதிப்பை செயல்பாட்டில் காட்டு, நடவடிக்கையில் காட்டு. நடவடிக்கை நேர் எதிராக செஞ்சுவிட்டு வாய் மட்டும் புகழ்ந்துச்சுன்னா ஒரு பையனை கூப்பிட்டு ரொம்ப பாராட்டுற, அழகா இருக்கடா, சூப்பரா இருக்கடா, உன் ஹேர் ஸ்டைல் என்ன, உன் ட்ரெஸ் என்ன, உன் படிப்பு என்ன, உன் அறிவு என்ன, எல்லாம் சூப்பர். வாய் சொல்லிக்கிட்டே இருக்கு. சட்டையை கை என்ன பண்ணுது? சட்டையை கோத்து பிடிச்சி மண்டையை நங்கு 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 நங்குன்னு கொட்டிக்கிட்டே இருக்கு கை. எதை பார்ப்போம்? வாயால புகழ்ந்தாருல, புகழ்ந்தடா, எதுக்கு அடிச்ச? அடிக்கிற காடி புகழுதியா? செருப்பு கட்டி அடிச்சுட்டு 2 ரூபா கொடுத்தா 2 ரூபாய் கூட வாங்கிக்கிறேன், ஏன்னா செருப்பு கட்டி அடிச்சுட்டு கொடுக்குற 2 ரூபாய் கேட்டு செருப்படி வாங்க முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தான் வணக்கத்திற்குரியவன், வணக்கத்தை அவனை தவிர யாரும் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றான். அதுலேயும் பல பள்ளிவாசல்கள் ஹனஃபி மதுஹப் பள்ளிவாசல்லாம் போயாச்சுன்னா சுபுவுக்கு பிறகும் அசருக்கு பிறகும் திக்ரு வேற போடுற. ஃபஅலம் அன்னஹு அஃதலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் அஜர்த்த ஆரம்பிச்சுப்பார். ஒவ்வொரு சுபுகளையும் ஒவ்வொரு அசர்லையும் எங்க ஊர்ல எல்லாம் உண்டு. அஜர்த்த ஸ்டார்ட் பண்ணுவார். ஃபஅலம் அறிந்து கொள்ளுங்கள், அன்னஹு அஃதலு திக்ரி திக்ரிலேயே மிகச்சிறந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். உடனே எல்லாரும் சேர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் பெரிய பைத்து ஓதும் 10-15 தடவை.
வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வெளியே வந்து தர்கா வாசல்ல உங்களுடைய துவா எனும் வணக்கத்தை அவுலியாக்களே. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னது உண்மையா பொய்யா? பொய். நிஜமா உண்மை சொல்லி இருந்தா அல்லாஹ்வை தவிர வேற யாரிடத்திலும் துவா செய்திருக்க கூடாது. இதில் நீங்கள் உறுதியாக இருங்கள். நான் அல்லாஹ்வை தவிர யாரை வணங்க மாட்டேன், யாரிடத்திலும் துவா செய்ய மாட்டேன், யாரிடத்திலும் பிரார்த்திக்க மாட்டேன் என்று நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்பி அதை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நீங்கள் செல்லுகிற பாதை இஸ்லாமிய பாதை. அதில் டவுட் இல்லை. நான் இந்த அமைப்பில் சேரு, அந்த பிரிவில் சேரு, இந்த இயக்கத்தில் சேரு, இந்த இயக்கம் தான் இஸ்லாம், அந்த இயக்கம் தான் இஸ்லாம், அதை சொல்ல நான் வரல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அப்படி சொல்லப்படலை. தௌஹீத் ஜமாத்தில் சேர்ந்துக்க, அது போகிற ரூட்டு தான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லலை. அல்லாஹ் சொன்னா சொல்லிடுவோம், யோசிக்க மாட்டோம். அல்லாஹ் அப்படி சொல்லலையே. அல்லாஹ் இலக்கணத்தை சொல்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, அதுல உண்மையா நில்லு, நீ போற பாதை இஸ்லாம். நெஞ்சில கை வச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் இப்படி தான் இருக்கிறோமா? கரெக்டா அதை ஃபாலோ பண்றோமா? நெசமா இருந்தா ஓகே, ஒரு அம்சத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்க, பாஸ் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள். ரெண்டாவது பார்ட்டி தானே. தூதர்னா என்ன அர்த்தம்? எதுக்கு சொல்றோம்? ஒரு தூதர், ஒரு நாட்டு தூதர் இன்னொரு நாட்டுக்கு வர்றாருன்னா இந்த இந்த நாட்டில் உள்ள செய்தியை கொண்டு வந்து தர்றாரு. அவர் என்ன தருகிறாரோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்ன ஒப்பந்தம் எடுக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தூதருடைய வேலை தானே. நெசமா நபிகள் நாயகத்தை தூதர் என்று கருதினால் அல்லாஹ்விடமிருந்து தூது செய்தியினை பெற்று நமக்கு தருகிறார்கள் என்பதை உளமாக நீங்கள் நம்பினால் அப்ப நீங்க பின்பற்றி செல்ல வேண்டிய வழிமுறை நபிகள் நாயகம் காட்டிய வழிமுறை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்களோ அது மாதிரி தான் நான் வாழ்வேன் என்று உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வழிபாட்டை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் அமைத்துக் கொண்டால் நீங்கள் செல்லுகிற பாதை இஸ்லாம். ரசூலுல்லாஹ் தூதர்னு எல்லாரும் ஒத்துக்குவாங்க, அதுல யாருக்கும் டவுட் இல்லை. தூதர் சொன்னதை ஃபாலோ பண்ணீங்களா? தூதரை தான் பின்பற்றினீங்களா? அதை ஓப்பனா பகிரங்கமா மறுக்கிறாங்க. எப்படி ஒரு இபாதத்தை ஏன் அப்படி செய்றீங்க? எங்க இமாம் அப்படித்தான் சொன்னாரு. எதுக்கு முகமது ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர்னா முகம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்பது உண்மை என்று சொன்னால் அவங்க எப்படி தொழுதாங்களோ அப்படி தொழுதேன்னு சொல்லுங்க. ஏன் இப்படி ஹஜ் செய்யற? முகமது நபி அப்படித்தான் ஹஜ் செஞ்சாங்க. ஏன் இப்படி தொழுகிற? முகமது நபி இப்படி தான் தொழுதாங்க. ஏன் இப்படி கல்யாணம் பண்ற? முகமது நபி இப்படி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஏன் இப்படி அடக்கம் பண்ற? முகமது நபி இப்படி தான் அடக்கம் பண்ணாங்க. அப்படி சொன்னால் முகம்மது நபியினை அல்லாஹ்வின் தூதராக நீங்கள் உண்மையாக நம்புகிறீர்கள் என்ற அர்த்தம். அப்படியா நம்புறீங்க? ஏன் இப்படி தொழுவுறீங்கன்னு நத்தத்தில் இருக்கிற முஸ்லிம் ஜமாத்து பெரியவர்களிடத்துல, இமாம்களிடத்துல, முக்கியஸ்தரிடத்துல கேட்டா ஏன் தெரியுமா தொழுகிறோம்? எங்க இமாமு அபூ ஹனீஃபா அப்படித்தான் சொன்னாங்க. ஹனஃபி மதுஹப் தானே நத்தத்தில், ஹனஃபி தானே பெரும்பான்மை. சாஃபியும் இருக்கலாம், அதுக்கான இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பெரும்பான்மை ஹனஃபி. எங்க இமாம் அப்படித்தான் சொன்னாங்க. அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ் பொய் தானே? கேட்டா இல்லை இல்லை, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதை இமாம் எங்களுக்கு விளக்கி தந்தார். நாம நேரடியாக குர்ஆனை படிச்சு ஹதீஸை படிச்சு இஸ்லாத்தை விளங்க முடியாது. ஏன்னா அது அரபியில் இருக்குது, அதுக்கு நிறைய விளக்கங்கள் வேணும், இலக்கணங்கள் தெரியணும், 16 கலைகள் தெரிஞ்சிருக்கணும். அவங்க தான் குர்ஆனையும் ஹதீஸையும் நேரடியாக படித்து விளங்கி கொள்ள முடியும். எனவே அபூ ஹனீஃபா இமாம் எங்களுக்கு மார்க்க சட்டத்தை விளக்கி தந்தார்கள். அரபியில் இருக்கிற குர்ஆனை படிச்சு விளங்க முடியாதுன்னா அபூ ஹனீஃபா இமாம் மாத்திரம் உங்களுக்கு சுந்தர தமிழ்ல பாடப்புத்தகம் எழுதி வச்சிருக்காங்களா? அவரு தான் அரபியில் எழுதினாரு. அபூ ஹனீஃபா இமாமுக்கு எங்களுக்கு பஞ்சாயத்து இல்லை. அவரை குறை சொல்ல வரல, அவங்க பெரிய மேதை, பெரிய இமாம், நிறைய ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாங்க. அவங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் மதிக்கப்படுகிற ஒரு தலைவராக, மார்க்க அறிஞராக திகழ்ந்திருக்கிறார்கள். அது வேற சாப்டர். ஒருவர் பெரிய அறிவாளியாக இருக்கிற காரணத்தினால் அவரை நான் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, பின்பற்றவும் கூடாது.
அறிவாளி என்பதனால் பின்பற்றினால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் நீ சுயமாக உன் வாழ்க்கையை அமைச்சுக்கன்னு சொல்லி இருக்கணும். ஏன் உலகத்திலே பெரிய அறிவாளி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன கட்டளை போட்டான் தெரியுமா? பூமிக்கு வரும்போது பூமிக்கு சொர்க்கத்தை அனுப்பினாமல, அப்ப அல்லாஹ் சொன்னா ஃபைம்மா ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து வழிகாட்டுதல் வரும், என் வழியை யார் பின்பற்றுறாரோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவருக்கு பயமில்லை கவலை இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் உலகத்திலே பெரிய அறிவாளிங்க. ஏன்னா எல்லாத்த பத்தியும் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான். வ அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதமுக்கு அல்லாஹ் எல்லாவற்றின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்து விட்டான். எல்லா பேரும் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரே மனுஷன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எல்லாம் தெரியும்னு யாரும் சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹ் கூட சொல்ல முடியாது, இப்ராஹிம் நபி சொல்ல முடியாது, ஈசா நபி சொல்ல முடியாது. உலகத்தில் இருக்க எவ்வளவு பெரிய அறிவாளியும் சொல்ல இயலாது. ஜனாதிபதி சொல்ல முடியாது, பிரதமர் சொல்ல முடியாது, முதலமைச்சர் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல இயலாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலாம், ஏன்னா அல்லாவே சர்டிஃபிகேட் கொடுத்துனா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனது அறிவை கொண்டு நடைபோட முடியல, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை வச்சு தான் அவங்க வழிபாடுகளை வாழ்க்கை அமைச்சு கொள்ள முடிஞ்சிச்சு. அபூ ஹனீஃபா பெரிய அறிவாளிலாம் இருந்து போறாங்க, அவங்கள நான் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி தான், அபூ ஹனீஃபா ரசூல் கிடையாது. அபூ ஹனீஃபா ஃபாலோ பண்ணலன்னு கேள்வி வருமா? ஏன் அபூ ஹனீஃபா ஃபாலோ பண்ணலன்னு அல்லாஹ் கேள்வி கேட்பானா? என்ன கேள்வி கேட்பான்? முஹம்மது நபியை ஃபாலோ பண்ணினியா இல்லையா? அவர் சொன்னதை கேட்டியா இல்லை? அதான கேள்வி. நீங்க அபூ ஹனீஃபா தூக்கி வைக்கிறீங்க, சரி ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோமே. ஹனஃபி மதுஹப் அபூ ஹனீஃபா இமாமு அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்றீங்களே, ஆலிம் சாக்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நெசமா பொதுமக்கள் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். என்ன உண்மை தெரியுமா? ஹனஃபி மதுஹப்னா அபூ ஹனீஃபா இமாம் சொன்னது நினைக்கிறீங்களே, சரஞ்சரமாக உங்கள் ஆலிம்கள், உங்களுடைய அஜரத்துமார்கள், உங்களுடைய பேசிமாம்கள் உங்கள் காதிலே பூவை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? நீங்க பின்பற்றுற மதுஹபுக்கும் ஹனஃபி மதுஹபுக்கும் அபூ ஹனீஃபா இமாமுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? அபூ ஹனீஃபா எழுதி வச்ச புக்கில் இருந்து தான் நம்ம போகக்கூடிய எல்லா காரியத்தையும் செய்யறோம்னு. ஆனா அபூ ஹனீஃபா இமாம் எழுதின புத்தகம் ஒண்ணுமே உலகத்தில் கிடையாதுங்க. மதரசாவில் ஹனஃபி மதுஹப் பாட புத்தகம் வச்சிருப்பாங்க, மாணவர்களுக்கு படிச்சு கொடுக்குறாங்க. ஹனஃபி மதுஹபுடைய சட்ட கிரந்தம் இதுதான் அப்படின்னு என்னெல்லாம் படிச்சு கொடுப்பாங்க? நிறைய நூல்கள் இருக்கிற நூருல் ஈலா ஹனஃபி மதுஹபுடைய சட்ட புத்தகம், கன்சு தகாயிக்கு ஹனஃபி மதுஹபுடைய சட்ட புத்தகம், துர்ருல் முக்தார் ஹனஃபி மதுஹபுடைய சட்ட புத்தகம், ரத்துல் முக்தார் ஹனஃபி மதுஹபுடைய சட்ட புத்தகம், ஹிதாயா ஹனஃபி மதுஹபுடைய சட்ட புத்தகம், குதூரி ஹனஃபி மதுஹபுடைய சட்ட புத்தகம், பஹருர் ராயிக்கு ஹனஃபி மதுஹபுடைய சட்ட புத்தகம், ஃபத்தாவா ஆலம்கீரி ஹனஃபி மதுஹபுடைய சட்ட புத்தகம். இதுவெல்லாமே ஹனஃபி மதுஹப்ல மதரசாவில் ஓதிட்டு வர்றாங்கல்ல, 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம்னு அவங்களுக்கு இந்த புத்தகத்தில் இருந்தால் பாடம் நடத்துவாங்க. இதுதான் ஹனஃபி மதுஹப் புக்கு. நீங்க போய் கேளுங்க, உங்க ஊர் அஜர்த்திட்ட இன்னைக்கு போய் கேட்கணும், நாளைக்கு அவர் பதில் சொல்லணும், அல்லது கோபப்பட்டு ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டாவது இந்த புத்தகத்தில் எத்தனை புத்தகம் அபூ ஹனீஃபா இமாம் எழுதின புத்தகம்னு பட்டியலை அவர்கள் வாசிக்க வேண்டும். தைரியம் உண்டா? நூருல் ஈலா அது இந்த இமாம் எழுதினது, வேற பேர் வரும். கன்சி அது ஜாஃபர், அவர் வேற. குதூரி அது அவர் அபூ ஹனீஃபாவுக்கு பிறகு 200 வருஷத்துக்கு பிறகு வந்தவர். பஹரு அவர் அபூ ஹனீஃபா மௌத்தா போய் 500 வருஷத்துக்கு பிறகு வந்தவர் எழுதினது. அபூ ஹனீஃபா ஹனஃபி மதுஹபுடைய புக்குன்னு எதெல்லாம் வச்சிருக்காங்களோ அந்த புக்கெல்லாம் அபூ ஹனீஃபா இமாமு மௌத்தா போய் 500 வருஷத்துக்கு பிறகு, 600 வருஷத்துக்கு பிறகு, 700 வருஷத்துக்கு பிறகு, 900 வருஷத்துக்கு பிறகு எழுதப்பட்ட புத்தகங்களை அவரு மௌத்தா போய் 9 நூற்றாண்டு கழிச்சு புக் எழுதுறாங்க. அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு இதுதான் அபூ ஹனீஃபா சொன்னதுன்னு பிலிம் காட்டுறீங்களா? நெசமா அபூ ஹனீஃபா சொன்னதை சொல்லி கொடுத்தா கூட ஓரளவுக்கு நியாயமா சொல்லியிருப்பாங்க, நம்பலாம். அவங்க புக்குன்னு சொல்றதா இருந்தா ஒன்னே ஒன்று, அது கூட ஃபிக்ஹ் புத்தகம் கிடையாது. ஃபிக்ஹுல் அக்பர்னு ஒரு கொள்கை விளக்க புத்தகம், ஒரு 10-20 பேஜ் இருக்கும், அவ்வளோதான். அதுவும் அந்த ஒரிஜினல் பிரதி இல்லை. ஷரஹ் ஃபிக்ஹுல் அக்பர்னு
அபூ ஹனீஃபாவுடைய அந்த ஃபிக்ஹுல் அக்பர் புத்தகத்துக்கு விளக்க உரையாக இன்னொருத்தர் புக் எழுதினார். அந்த விளக்க உரை புத்தகம் தான் இருக்குது. அதை வச்சு தான் ஃபிக்ஹுல் அக்பர்னு அபூ ஹனீஃபா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள் என்ற செய்தியே நமக்கு தெரிகிறது. அபூ ஹனீஃபா இமாம் எழுதின புக்கு ஒன்று கூட இல்லை. ஆனால் ஹனஃபி மதுஹப்னு ஊருக்குள்ள ஃபாலோ பண்ணன்னு சொல்றீங்களே, எதுக்கு? நல்ல மனுஷர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேரை யூஸ் பண்ணா தான் மக்களிடத்தில் நம்ம கதை அளக்க முடியும். அபூ ஹனீஃபா இமாமுடைய பெயரை பயன்படுத்தி இவர்கள் ஆதாயம் பார்க்கிறார்களே ஒழிய இந்த மதுஹபுக்கும் அபூ ஹனீஃபா இமாமுக்கும் கடுகளவிற்கு கூட சம்பந்தம் கிடையாது. இதை இன்னொரு வார்த்தையில சொல்றதா இருந்தா, அந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தா நீங்களே சொல்லுவீங்க. புத்தகத்தை படிச்சா ஹனஃபி புக் இருக்குல்ல, அபூ ஹனீஃபா நீங்க மதிக்கிறீங்கல்ல, பெரிய அறிஞர் தானே, பெரிய இமாம் தானே, இஸ்லாத்துக்காக நிறைய தியாகம் பண்ணவங்க தானே, சரி அதை ஒரு பக்கத்தில் வைங்க. அப்படிப்பட்ட இமாமு மார்க்க அறிஞர் இஸ்லாத்தை நிலைநாட்டி மக்களுக்கு விளக்கம் தருவாரா, இஸ்லாத்தை புதைகுழிக்குள் அனுப்புகிற விதத்திலே சட்டம் சொல்வாரா? இஸ்லாத்தை புதைகுழிக்குள்ள அனுப்புற மாதிரி, குழி தோண்டி புதைக்கிற மாதிரியான செய்திகள் அந்த ஹனஃபி மதுஹபுடைய புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்தா பார்க்கிறவன் காரி துப்புவான். இதுவெல்லாம் ஒரு புக்காடா, இதுவெல்லாம் ஒரு வேத செய்தியா, இதுல சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கடைபிடிப்பானா என்று அதை பார்க்கிற நாகரீகம் உள்ள எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள முடியாத தத்துவங்கள், செய்திகள் புத்தகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. இப்ப இந்த ஹனஃபி மதுஹப்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை நீங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், காது கொடுத்து கேட்க முடியாதுங்க. எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா, அதை படிச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடிய ஒரு உண்மை என்னன்னா, ஏதோ ஒரு காம பேர்வழி, மகா ரவுடி, ஒரு அயோக்கியன், ஊரில் போற வர பொம்பளைங்களை எல்லாம் சப்பு கொட்டி சுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு காமுகனால் எழுதப்பட்ட புத்தகம் என்பதற்கு புத்தகம் நிறைய சான்றுகள். பாலியலை பற்றி, ஆண் பெண் உறவுகளை பற்றி இஸ்லாத்தில் எவ்வளவு தூரம் சொல்லப்பட்டிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய ஆணி வேறையே கிள்ளி எறியக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். விபச்சாரத்தை பற்றி எல்லாம் குர்ஆனில் சொல்லும் பொழுது விபச்சாரத்தின் அருகிலே கூட நெருங்காதேன்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். எத்தனையோ பாவங்களை சொல்லும் போது திருடாதே, பொய் பேசாதே, அவதூறு சொல்லாதே அப்படி சொல்லக்கூடிய வேதத்தில் இந்த பாலியலை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்றான் தெரியுமா? வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகிலே கூட நெருங்காத, பக்கத்தில் கூட போயிடாத, உன்னை அதன்பால் தள்ளிவிடக்கூடிய எந்த காரியத்தையும் செஞ்சிடாதப்பா, கேடுகட்ட காட்சிகளை பார்த்துறாத, ஆபாச விஷயங்களை கேட்டுறாத, அது மாதிரி இடங்கள்ல போய் நின்றாத, இப்படி கடுமையா சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கைகள் எந்த அந்நிய பெண்ணையும் எதேச்சையாக கூட தொட்டது கிடையாது. ரசூலுல்லாஹ் அடுத்த பொம்பளை மேல கை பட்டது கிடையாது. அப்படி நெருப்பாக, ஒழுக்கமாக, ஒழுக்கத்தின் சிகரமாக வாழ்ந்து சென்றவர்கள் நபிகள் நாயகம். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் கொண்டு வந்த மார்க்கத்தை விளக்கக்கூடிய புத்தகம் சொல்லுது, விபச்சாரம் செய்வதற்கு வாசல் திறந்து தருகிறது. விரும்பின மாதிரி செஞ்சுக்க, செஞ்சா தண்டிப்பாங்களே இஸ்லாத்துல, உனக்கு தண்டனை கிடைக்காம செய்யறதுக்கு நான் வழி சொல்லி தர்றேன்ப்பா, மதுஹப் புத்தகம் சொல்லு. துருல் முக்தார் எடுத்தீங்கன்னு வச்சுக்குவோம், துர்ரு, ரத்து, பஹரு ராயிக்கு, அதில் எடுத்தா ஒரு சட்டம். என்ன சட்டம்? ஒருத்தன் விபச்சாரம் செய்ய நினைச்சா, நீ சும்மா பொம்பளை சம்மதிச்சாலேன்னு விரும்பி செய்கிறமேனு செஞ்சிடாதப்பா, அவள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி அவளுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை காசை கொடுத்துட்டு செய்கிறதா இருந்தால் காசு கொடுத்துட்டு பண்ணு. அப்படியே வருது. லா ஹத்த பி ஜினாயி, ஜினாவுக்கு விபச்சாரத்திற்கு தண்டனை கிடையாது. எப்படிப்பட்ட விபச்சாரம்? லில் முஸ்தாஜரத்தில் லஹு, அதற்கென்று கூலி கொடுக்கப்பட்டிருக்குமே அந்த விபச்சாரத்திற்கு இஸ்லாத்தில் தண்டனை கிடையாது. யாராவது சொல்லுவாங்களா? அல்லாஹ் இதை ஏத்துக்குவானா? காசு கொடுத்தா ஓகே ஆயிடுச்சா? அவர் விளக்குறார், அது எப்படிப்பா காசு கொடுத்தா ஏத்துக்க முடியும்? காரணத்தை சொல்றாரு. ஏன் தெரியுமா? கல்யாணம் முடிச்சு ஒருத்தன் பொஞ்சாதியோட குடும்பம் நடத்தலாம்,
அவ்வாறு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அவனை தண்டிப்பீங்களா? தண்டிக்க மாட்டோம். ஏன் தண்டிக்க மாட்டீங்க? கல்யாணம் முடிச்சுட்டான்னு சொல்லுவீங்க. கல்யாணம்னா என்ன? மகரு கொடுத்தான்ல, மகரு கொடுத்து தானே கல்யாணம் வந்துச்சு, அது காசு தானே. மகரு கொடுத்த பொம்பளைய குடும்பம் நடத்தலாம்னா இந்த காசு கொடுத்துருக்க, இதுவும் மகரு தான் வச்சுக்க. காசு கொடுத்துட்டு கணக்கு முடிஞ்சிச்சு. அப்ப மகரு கொடுக்கறது கல்யாணம் முடிச்சுக்கிறல தண்டிக்கிறியா? அது மாதிரி தான் காசு கொடுத்துறாம்னா மகரு கொடுத்த மாதிரி எடுத்துக்க. தேவையில்லையப்பா, எதுக்கு கல்யாணம் முடிச்சுக்கிட்டு பொறுப்பை சுமந்துக்கிட்டு அவன் என் முஞ்சாதின்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு அவளுக்கு தேவையான உதவி ஒத்தாசையெல்லாம் ஏன் செஞ்சுக்கிட்டு அவளுடைய எல்லா சுக துக்கங்களிலும் பங்கெடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? எல்லா பேரும் ஃபாலோ பண்ணுவோமா? ஃபாலோ பண்ண முடியுமா? ஜமாத் அறிவிக்குமா? ஹனவி மதுஹப்னு சொல்லக்கூடியவர்கள் நிஜமாக ஹனவி மதுஹபை நம்புவது உண்மை என்று சொன்னால் இதை ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? ஹனவி மதுஹபை நிலைநாட்டக்கூட பள்ளிவாசல் முத்தவள்ளிகளை பார்த்து கேட்கிறேன். ஹனவி மதுஹபை தூக்கி பிடித்து மதுஹப் இல்லாட்டி இஸ்லாம் இல்லைன்னு வாலிபர்களை இளைஞர்களை மூளைச்சலவை செய்து கொண்டிருக்கிற ஆலிம்களை பார்த்து கேட்கிறேன். இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா மறுக்கிறீர்களா? இல்லவே இல்லைன்னு மறுப்பாங்க. ரெக்கார்டு எடுத்து போட்டுருவோம். அப்படி மறுக்கிற தைரியத்தோடு மறுத்தா எல்லாம் லிஸ்ட் பேஜ் வாரியா ஆதாரப்பூர்வமா ஒரிஜினல் மூலப்புத்தகத்தில் இருந்து அதை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அவர்கள் போடக்கூடிய அடுத்த கூட்டத்தில் ஒருவேளை போட்டா அதுக்குரிய பதில் என்னவோ அதை விநியோகம் பண்ணுவோம். சும்மா போற போக்கில் விட்டடிக்கல, இருக்கிறத சொல்றோம். ஒன்று அது தவறு என்று சொல்லுங்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொல்லுங்க. ஹனவி மதுஹப் பொய்ன்னு சொல்லுங்க. இல்லைன்னா அது உண்மைதான், அடுத்த வார ஜும்மாவில் இந்த அறிவிப்பை நாங்கள் செஞ்சிடறோம்னு செஞ்சு காட்டுங்க. ஒரு ரூபாயில தண்டிக்கல, எல்லாம் ரசீதோட வருவான். 500 ரூபா முடிஞ்சிருச்சு, 1000 ரூபா கொடுத்துருக்கேன், வாயை துறக்க இயல. அதாவது பரவாயில்ல. அடுத்து சொன்னார் பாருங்க பஹ்ரு ராய்க்கு, இவர் துருல் முக்தாருக்கு மேல அப்ப கையும் களவுமா ஒரு 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆம்பளை பொம்பளை மாட்டிக்கிட்டாங்க. மாட்டின உடனே அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? ஒரு நல்ல முஸ்லீம் என்ன செய்வான்? தப்பு செஞ்சவங்கள தண்டிச்சு எதிர்காலத்தில் அந்த தவறு நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி அதுதானே சொல்லணும். பஹ்ரு ராய்க்குடைய இமாம் சொல்றாரு, கையங்களவுமா மாட்டிக்கிட்டா பயப்படாத, உனக்கு நாம் பக்க துணையா இருக்கிறோம்பா, யாம் இருக்க பயமேன். அடுத்து அவுத்து விடுறார். நீ என்ன சொல்லணும் தெரியுமா? ஏண்டா செஞ்சேன்னு கேட்டா, அன்னஹா ஜௌஜத்துஹு, இவள் எனது பொஞ்சாதி, என் மனைவின்னு சொல்லிரு. மனைவின்னு சொல்லிட்டா இஸ்லாத்தில் என்ன இருக்கு? வெளிப்படையானது தானே பார்க்கணும்னு இருக்கு. வெளிப்படையா பொஞ்சாதின்னு சொல்லிட்டல, யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் கூட உங்களுக்கு நியாயமா தெரியும். சரி, நெசமாவே பொஞ்சாதியா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அடுத்து போடுறாரு ஹனவி மதுஹப்காரங்களுக்கு, ஓ இன்கானத்து ஜௌஜத்தன் லில் கைர், நிஜமாகவே அவள் வேறொருவனின் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரியே. நவுள முடியாது. முத வார்த்தையோட நிப்பாட்டி இருந்தா ஆமையா அவன் பொண்டாட்டினா பொண்டாட்டி தான் சொல்லுவான், அவனை எப்படி தண்டிக்கலாம்னு கேட்கலாம். நீங்க பதில் சொல்லிடக்கூடாது. அடுத்து வைக்கிறார் எப்படி? அடுத்தவன் பொண்டாட்டின்னு கன்ஃபார்மா தெரிஞ்சாலும் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டானா பொண்டாட்டி தான் விட்டுரு. ஏற்க முடியுதா? இதுல சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்து நீங்க தொழுவுறீங்களா? அத்தையாத்துல ஏன்பா அஷஹதுல்லான்னு சொல்லி நீட்டுற, இல்லைன்னு சொன்ன போடுற. நாங்க ஹனவி இமாம் மதுஹப் புக்கில் இருக்கல, அதுதான் இதுல சொல்லப்பட்ட மாதிரியா? இதுக்கு வேற என்ன பேர் வைக்க? நாளைக்கு சொல்லுவோம் அசிங்கமா பேசுறேன். நானா பேசுனேன்? என் மேல கோபப்படக்கூடாது, உங்க புக்கு பேசுது. அதை எதிர்த்து பேசுகிறோம், கண்டித்து பேசுகிறோம். இதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு பேசணும். ஏன்னா இது அப்படியே உள்டாவை திரிச்சிருவாங்க. ஆலிம்சாக்கள்னாலே அறிவாளிகள் தான் அர்த்தம். அடுத்த வாரம் சும்மா ட்ராக் வேற மாதிரி ஓடும். சேலத்தில் இது மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது மதுஹப்ல இருந்து ஒரு ஆபாசம், இதுவெல்லாம் மார்க்கமான்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சட்டத்தை சொன்னேன். எந்த சட்டம்? துருல் முக்தார் வரக்கூடிய சட்டம். லா பௌஸ பி வத்தியில் மன்கூஹா, மனைவியோடு திருமணம் செய்யப்பட்டவளோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதில் குற்றமில்லை. அதை யார் குற்றம்னு சொல்ல போறா? அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அடுத்து சொல்றாரு, பி முஆயனத்தில் அமத்தி, அடிமை பெண்ணுடைய கண்களுக்கு முன்னால். அடிமை பெண் ஒருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் கல்யாணம் முடிச்ச பொஞ்சாதியோடு
ஒருவன் தனது மனைவியோடு ஒருத்தன் குடும்பம் நடத்தினாம்னா அது தப்பு கிடையாது, எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் செய்வாங்களா? ஒரு நாகரிகம் உள்ளவன் ஏற்றுக்க முடியுமா? போய் கட்டின பொஞ்சாதியை குடும்பம் நடத்த வேண்டாம், அவள்கிட்ட முத்தம் கொடுக்கறதுக்கு 4 பேர் முன்னாடி கொடுப்பானா? கல்யாணம் முடிச்சு கூட்டு வந்தாச்சு, வீட்டுக்குள்ள அம்மா இருக்கிறாங்க, அந்த பக்கம் அத்தா இருக்கிறாரு, பொஞ்சாதிக்கு முத்தம் கொடுக்க நினைக்கிறான், அத்தா அம்மா முன்னாடி கொடுப்பானா? ஒரு கட்டி பிடிக்க நினைப்பானா? கையை பிடிக்க நினைப்பான். கையை பிடிச்சி நடந்தாலே நம்ம ஊரில் மாமனார் மாமியாருக்கு பொத்துக்கிட்டு வந்துடும். அது என்ன பெரியவங்களா உட்காந்துருக்கும்போது பொண்டாட்டி கையை பிடிச்சி கூட்டு போற? கையை பிடிக்க விட மாட்டேங்கிறான் கல்யாணம் பண்ண பொஞ்சாதிய. இப்படி பார்த்து பார்த்து விலக்கி வச்சிருக்க சமூகத்தில் அடிமை பெண்ணுடைய கண்ணுக்கு முன்னாடி நீ குடும்பம் நடத்தி தப்பில்லைன்னு எழுதி வச்சிருக்கீங்களாப்பான்னு கேட்டுட்டு வந்துட்டேன். கேட்டுட்டு வந்த 1/2 மணி நேரத்தில் நம்ம தாவா சென்டர் மதரசா இருந்துச்சே, உள்ளுக்குள்ள அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாணவர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களையெல்லாம் அடித்து ரத்த காடாக்கி கண்ணாடி உடச்சி சில்லி சில்லியாக்கி கடைசியில் நம்மளும் போராட்டத்தை அறிவிச்சு ஏன்டா அப்படி பண்ணி வச்சியேன்னு பயங்கரமா பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து கடைசியில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய வேண்டிய நெருக்கத்தில் வந்து நிற்கும் போது ஜமாத்து பெரியவர்கள் எல்லாம் நம்ம மதரசாவை தேடி வந்தாங்க. வந்து தெரியாமல் நடந்துருச்சு, நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம், நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கிக்கிங்க அப்படின்னு ஜமாத்து பெரியவங்களாம் வந்து பேசினாங்க. அவங்கள மன்னிப்பு கேட்க வைக்கிறது நம்முடைய நோக்கம் கிடையாது. அவங்க அறியாமையில் இருக்கிறாங்க சொல்லுவோம், அவங்க கோவப்பட்டாலும் சரி இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு திருந்துவாங்கன்ற நம்பிக்கையில் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டு சரிங்க நாங்கள் கேஸை வாபஸ் வாங்கிறோம்னு சொல்லி முடித்த உடனே அதற்கு தலைமையேற்று வந்திருந்த ஒரு பெரியவர் ஒருத்தர், நல்ல நரைச்ச தாடி, பெரிய தாடி வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய வயது முதிர்ந்த மனிதர், மரியாதைக்குரியவராக சமூகத்தில் கருதப்படக்கூடியவர். அவர் கேட்கிறார் கடைசியில், தம்பி ஒரு சின்ன டவுட்டு, கேட்டால் கோவப்பட மாட்டீங்களேன்னார். தாராளமாக கேளுங்க, அதுக்கு தானே இருக்கிறோம். என்ன தெரிந்தாலும் நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க, அடிமை பெண்ணுக்கு முன்னாடி குடும்பம் நடத்தலாம் சொன்னது தப்பு இல்லையா அப்படின்னு. அப்போ தான் தூக்கி வாரி போட்டுச்சு, அட அயோக்கியர்களா நாங்களா இப்படி சொன்னோம், உங்கள் புக்கில் இப்படி எழுதி வச்சிருக்கலப்பா நான் சொன்னேன். அப்பந்தான் தெரியுது ட்ராக்கை இப்படி மாற்றி விட்டுருக்கார் அஜர்த்து. உடனே உள்ளே போய் மதரசாவில் இருந்து துருல் முக்தாரை எடுத்து அந்த பேஜை எடுத்து ஜெராக்ஸ் பண்ணி அவங்கள்ட்ட அதை அண்டர்லைன் பண்ணி காட்டி அதுக்கு அர்த்தத்தை சொல்லி உங்கள் மதுஹப் புக்கில் இருக்குதுங்க, அதைத்தான் நாங்கள் அப்படியா சங்கதி இதை சொல்லாமல் போயிட்டானுல, அப்படி நாளைக்கு வரக்கூடாது பார்த்தீங்களா? அதனால சொல்கிறேன், நாங்கள் சொல்லலை, உங்கள் மதுஹப் நூல் சொல்கிறது. என் பொஞ்சாதின்னு சொன்னா தண்டிக்க கூடாது என்று மதுஹப் சொல்கிறது. காசு கொடுத்து விட்டால் தண்டனை கிடையாது என்று துருல் முக்தார் சொல்கிறது. அடிமை பெண்ணுக்கு முன்னால் குடும்பம் நடத்தலாம் என்று ரத்துல் முக்தார் சொல்கிறது. உங்களுடைய ஹிதாயா சொல்கிறது, உங்களுடைய பஹ்ருர் ராயிக்கு சொல்கிறது, ஹனஃபி மதுஹபுடைய சட்ட நூல்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதுல சொல்லப்பட்டிருக்கிறத பின்பற்றிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ்வா யாரை ஃபாலோ பண்றீங்க? ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணனா இதையெல்லாம் ஏற்றுக்க முடியுமா? உங்களுடைய அடிப்படையிலேயே வாய் மட்டும் திரும்ப திரும்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பக்கத்துக்கு பக்கம் உட்கார்ந்து பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க்கையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணல, நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுடைய தூதரா ஏத்துக்கல, வேற யார் யார் சொன்னதை இல்லாமோ மார்க்கம் என்று நீங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கும் நபிகள் நாயகம் கொண்டு வந்த மார்க்கத்திற்கும் கடுகளவிற்கு சம்பந்தம் இல்லை. சரி, அடிப்படையில் இது மாதிரி தப்பு பண்ணீங்களே, நடைமுறை வாழ்க்கையிலேயாவது ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணீங்களா? இபாதத்துகள்ல தான் நாசமா போச்சு. நடைமுறையில் பின்பற்ற வேண்டிய எத்தனையோ விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்களே, கொள்கையில நாசமா போன மாதிரி வழிபாடுகளை சொல்லி தந்தாங்களே, வழிபாடுகள்ல ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்றீங்களா? கொடுக்கல் வாங்கல ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்றீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரை ஒத்துக்கொள்கிறீர்களா? நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டிலேயே எல்லா முஸ்லீமும் செய்யக்கூடிய வழிபாடுன்னு சொல்றதா இருந்தா தொழுகையை சொல்ல முடியாது. 5 நேரம் தொழுகை இருக்குல்ல, எல்லாரும் செய்யறா சொல்லவே இயலாது. 1000 பேர் இருந்தா 5 பேர் தொழுதா பெரிய விஷயமா இருக்கும். வாரத்தில் ஜும்மா தொழுவாங்க, அது ஓரளவுக்கு கணிசமா. 100 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 95 பேர் ஜும்மா வந்துடுவான். ஜும்மாவுக்கும் வராத 5 கேட்டகரி இருக்கும். அது எதுக்கு வரும் தெரியுமா? வருஷத்தில் ஒரு அட்டண்டன்ஸில் கையெழுத்து போடுறதுக்கு. எப்பா நானும் உங்கள் சாதி தான்ப்பா, தள்ளி வச்சிடாதீங்க, மறந்துருமில்ல, திடீர்னு மூத்தா போயிட்ட இடம் கொடுக்கணும்ல,
கபிரிஸ்தானில் கொடுக்குறதா சுடுகாட்டில் கொடுக்குறதான்னு பஞ்சாயத்து வந்துடக்கூடாது பற்றிலாம். அதுக்காக வேண்டி அட்டண்டன்ஸில் கையெழுத்து போடுறதுக்காக வருஷத்தில் 2 நாள் ஹஜ்ஜு பெருனா நோம்பு பெருனா வந்து நின்று தொப்பியை போட்டு கரிச்சிப்பை கட்டி நான் 2 பேப்பரை அப்படி சைஸ் பண்ணி கண்ணாடிக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் நின்று கிராஸ் இன்னும் கொஞ்சம் கிராஸ்ன்னு போட்டுட்டு வந்து பெருநாள் தொழுகைக்காக கலந்துக்கிறாங்க. எல்லாரும் செய்யக்கூடிய வழிபாடு தானே, இதையாவது செய்யணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க தானே. இந்த இபாதத்தையாவது நபிகள் நாயகம் காட்டிய அடிப்படையில் செய்கிறீங்களா? நாம ஹஜ் பெருநாளைக்கு அறிவிச்சோம், நத்தத்தில் தொலை போறோம், பெருநாள் தொழுகை திடல்ல நடத்த போறோம், போஸ்டர் அடிச்சாச்சு, மக்களிடத்தில் நோட்டீஸ் விநியோகம் பண்ணியாச்சு, அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சாச்சு. முதல் நாள் ஜமாத்தில் இருந்து அழைச்சி நடத்தக்கூடாது விடமாட்டோம் மிரட்டி வச்சு கடைசியில் நடத்த இருந்த அந்த பெருநாள் தொழுகையை தடுத்து நிறுத்தி விட்டீர்கள். நாங்க ஏன் நடத்தணும் அதை கேட்டீங்களா? ஜமாத்தை பிரிக்கவா? அப்படிதான் நீங்க சொன்னீங்க. பிரிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை, பிரிப்பதனால் எந்த நன்மையும் இல்லை, சமூகத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஏற்படுத்திய உண்மையான ஒற்றுமை இந்த சமூகத்தில் உருவாகுவதற்குத்தான் இந்த ஜமாத்து பாடுபடுகிறதே தவிர சமூகத்தை துண்டு துண்டாக பிளவுபடுத்தி அதன் ஒற்றுமையை சிதறடிப்பதற்காக எந்த காரியத்தையும் நாங்கள் செய்யல. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறைக்கு மாற்றமாக ஒட்டுமொத்த நத்தமும் சரி மொத்த உலகமும் சரி திரண்டிருந்தாலும் அதற்கு எதிராக நபிகள் நாயகம் எதை சொன்னார்களோ அதை செயல்படுத்துவதற்கு தன்னந்தனியாக இருந்தாலும் நாங்கள் களத்திலே நிற்போம். அந்த அடிப்படையில் தான் பெருநாள் தொழுகையை தனியாக அறிவித்தோம். ஏன் வருஷத்தில் ஒருக்க தொழுகிறத கூட நபிகள் நாயகத்தை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்ன சின்னத்தை என்னத்தை பின்பற்றுறீங்க? பெண்கள் பெருநாள் தொழுகிறது திடல்ல தொழுகணும். அது பெரும்பாலான ஊர்களில் இல்லை, நத்தத்தில் இருக்குது, ஏற்றுக்கிறோம். அந்த பெருநாள் தொழுகைக்கு பெண்களும் வரணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நீங்கள் பெருநாள் தொழுகைக்கு பெண்களை அனுமதிச்சிங்களா? நீங்கள் மட்டும் அல்லாஹ்விடத்தில் தொழுகையை அல்லாஹ்வுடைய இபாதத்தை செஞ்சு நன்மையை பெறணும், உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற பெண்களுக்கு அனுமதிக்க மாட்டீங்களா? இது ஆணாதிக்க சமுதாயமா? பெண்களை அடிமைப்படுத்துகிற சமுதாயமா? நீங்க செய்யக்கூடிய இது மாதிரியான காரியத்தை பார்த்துவிட்டு முஸ்லிம் அல்லாதவர்கள் வெளியில இருந்து பெண்கள் அடிமைப்படுத்துறீங்க. கேள்வி கேட்கிறாங்க, ஏன் தொழுகைக்கு வந்தா என்ன? பெண்கள் தொழுகைக்கு, குறிப்பாக பெருநாள் தொழுகைக்கு பெண்கள் வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பெருநாள் தொழுகைக்கு வரவழைத்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செய்றாங்க பெண்களும் வரணும்னு. அப்ப பெண்கள் வந்தா மாதவிடாய் கால பெண்கள் இருப்பாங்களே கேள்வி வருது. மாதவிடாய் கால பெண்களுக்கு பெருநாள் தொழுகை கிடையாதுல, பெருநாள் தொழுகையில் எந்த தொழுகையுமே கிடையாதுல. வீட்டில் இருந்தாலும் தொழ முடியாது, பெருநாள் திடலுக்கு வந்தாலும் தொழ முடியாது. கேள்வி வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவங்களுக்கு தொழுகை கிடையாது தெரியும், ஆனாலும் கூட அவர்களும் பெருநாள் திடலுக்கு வர வேண்டும். திடல்ல வச்சதே அதுக்கு தான். ஏன்னா பள்ளிவாசல்ல வச்சா மாதவிடாய்க்கார பெண்கள் பள்ளிக்கு வர முடியாது. அதனால பள்ளிவாசலுக்கு வேண்டாம், வெளியில வா, நீ தொழ வேண்டாம், வந்து உட்காரு, பயான் பண்ணுவாங்க, பயான கேளு, அன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை அனுபவி. வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்தா சந்தோஷம் இருக்குமா? ஏற்கனவே பார்த்த முஞ்சையே பார்த்து சாப்பிட்ட சாப்பாடையே சாப்பிட்டு அதே தீவனத்தை தின்னு கட்டில படுத்து தூங்கினா அதுக்கு பேர் பெருநாளா? சமூகத்தை வந்து நிற்கணும், 4 பேரை பார்க்கணும். அதுலேயும் குறிப்பாக பெருநாளைக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு காட்டாட்டி பொம்பளைக்கு மண்டை வெடிச்சிடாதா? ஆம்பளே அதுக்கு ஆசைப்படும் போது சில பேர் நினைக்கிறான் பக்கத்தில் ஒருத்தர் நம்ம சட்டையை பற்றி ஒன்றும் சொல்லலையே, சட்டை நல்லா இல்லையோ, பொறுத்து பார்க்குறான். ஃப்ரெண்டு வந்தவன் ஏதாவது கமெண்ட் சொல்லுவான், எங்கே எடுத்தேன்னு கேட்பான். போத்தீஸில் எடுத்தியா, சென்னை சில்க்ஸில் எடுத்தியா, எத்தனை ரூபாய்க்கு எடுத்த அப்படின்னு அவர் போட்டிருக்க சட்டையை பற்றி ஒரு 4 கேள்வி கேட்டுட்டா சந்தோஷம். நாங்களோ நல்லா இருக்கு போல இருக்குதா, அது பார்த்தேன், ரேட்டு கூட தான், பர்சனாலிட்டியாக இருந்துச்சுல வாங்கிவிட்டேன் அப்படின்னு அது சொல்லணும்னு ஆம்பளைக்கே விருப்பம் இருந்தா பெண்களுக்கு இருக்காதா? வெடிச்சிடாது மண்டை? அந்த சேலை எங்க அடப்பாதி பைய என்கிட்ட 250 ரூபா வாங்கிட்டானே வாயார அவனை வாழ்த்தி அதெல்லாம் நடக்கணும் அன்னைக்கு, இல்லாட்டி பெருனா கிடையாது. அதெல்லாம் எங்க நடக்கிறது? வீட்டுக்குள்ள இருந்தா வீட்டுக்காரர் வருவாரு, புள்ள வரும், மக வருவான், பேரன் வருவான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு.
சபைக்கு வந்து நில்லப்பா, ஆளாளுக்கு பேசுறது, கலந்துக்கிறது, பரிமாறுறது, இன்பத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, வாழ்த்துக்களை. நீங்க தொழ வேண்டாமா? ஆனாலும் சபைக்கு வா. ஏன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? பள்ளிவாசல்ல தொழுகை நடத்த தெரியாத ரசூலுல்லாஹ்வுக்கு? இன்னும் சொல்ல போனா நாம தொழக்கூடிய பள்ளிவாசல்களை விட பல நூற்றுக்கணக்கான மடங்கு அதிகமான நன்மைகளை தருகிற பள்ளிவாசல் நபிகள் நாயகத்தால் கட்டப்பட்ட மஸ்ஜிதுன் நபவி. பல ஆயிரம் மடங்கு நன்மை அதிகம். அந்த பள்ளிவாசலை வச்சுக்கிட்டு பள்ளிவாசலை விட்டு வெளியில வந்து வம்புக்குன்னு தொழுகிறான். திடல்ல வந்து தொழுவு. ஏன் வச்சாங்க? அங்கே தொழுதுருக்கலாம். இடம் பத்தாக்குறையா? சில பேர் அப்படி வேற இடம் பத்தி இருக்காது, அதனால வெளியே வந்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிது நபவி கடல் மாதிரி திடல், பிரம்மாண்டாது. அங்கதான் போர் வீரர்களுக்கு பயிற்சி நடக்கும். ஜக்காத்து பொருட்கள் மூட்டை மூட்டையாக குவித்து வைக்கப்பட்டிருக்கும். எல்லாம் அங்கதான். வீடு இல்லாதவர்கள் தங்கிக் கொள்வதற்கு வீடு அதுதான். அவ்வளவு பிரம்மாண்டமான ஏக்கர் கணக்கில் பறந்து விரிந்திருக்கிற மஸ்ஜிது நபவி, நன்மையை நாடி ஒரு மனிதன் பயணம் செய்வதாக இருந்தால் அந்த பள்ளிவாசலுக்கு பயணம் பண்ணலாம். ஒரு 3 இடத்தை சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. டிராவல் பண்ணி நன்மை கிடைக்கும்ன்றதுக்காக வேண்டி டிராவல் பண்ணி போறதா இருந்தா 3 இடத்துக்கு போ. ஒன்னு காபாவுக்கு போ, மஸ்ஜித் நபவிக்கு போ, பைத்துல் முகத்தஸுக்கு போ. ஏன்னா அங்க அதிக நன்மை இருக்கிறது. இந்த அளவிற்கு உயர்த்தி சொல்லப்பட்ட மஸ்ஜித் நபவியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பள்ளிவாசல்ல தொழாம மெனக்கெட்டு வெளியில வந்தாங்கன்னு ஏன்? சரிக்கு சரியாக இருக்கிற பெண்களும் அந்த பெருநாள் தினத்தின் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. நீங்க கொடுத்தீங்களா? பெண்களை வரவழைச்சீங்களா? அவங்களுக்கு வசதி செஞ்சு கொடுத்தீங்களா? இன்னும் சொல்வதா இருந்தா இன்னொரு கேள்வி வருது. சில பேருக்கு நல்ல ட்ரெஸ் இல்லையே, பெண்களை வர சொல்லிட்டீங்க. ஆம்பளைங்கன்னா பிரச்சனை இல்லை, பொம்பளைங்க அறகுறையான ஆடையோட இருந்தா எப்படி வெளியில வர்றது? ஏழ்மையில இருக்கிறமே, ஆடை இல்லையே. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பக்கத்து வீட்டில் யாராலும் ட்ரெஸ் வச்சிருக்க மாட்டாங்களாமா, அக்கம் பக்கத்தில் இருக்கிற ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டாவது பெருநாளுக்கு திடலுக்கு வா. எவ்வளவு வலியுறுத்தல் பாருங்க. இப்படி வலியுறுத்தி இன்னும் சொல்றாங்க. பெருநாள் அன்னைக்கு ரசூலுல்லாஹ் பயான் பண்றாங்க. பயான் பண்ணா பண்ணின பயானு பெண்கள் பகுதியில் காதில் விழலை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி மைக் செட்லாம் கிடையாதுல்ல, ஸ்பீக்கர்லாம் கிடையாதுல்ல, வெறும் வாயால பேசணும், சவுண்டு கேட்கல. ரசூலுல்லாஹ் என்ன பார்க்குறாங்க, நம்ம பேசின இந்த பெருநாளுடைய உரை ஆண்களுக்கு மட்டும்தானே கேட்டிருக்குது, பெண்கள் காதில் விழலையே, அவங்களும் கேட்டாகணுமேனு மெனக்கெட்டு புறப்பட்டு போய் பொம்பளைங்க பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு அங்கே ஒரு பயான் பண்ணுறாங்க. தாய்மார்களே, யா மாஷரன் நிஷாத்த சத்தக்குனே, பெண்களே நீ அதிகமா தர்மம் பண்ணுங்கம்மா. ஃபைன்னி உரியத்துக்குன்ன அக்ஸர அஹ்லின்னார், நரகத்தில் உங்களை அதிகமா பார்த்தேன், அதனால நீங்க அல்லாஹ்வுக்கு நிறைய தர்மம் பண்ணுங்க. அப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயான் கூட விட்டு போக கூடாது என்று பெண்களுக்கென்று மீண்டும் ஒரு தடவை பயான் செய்கிறார்கள். இந்த அளவுக்கு பெண்களுடைய வருகை வலியுறுத்தப்பட்டிருக்கிறத நீங்க செஞ்சு கொடுத்தீங்களா? நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா நாங்க எதுக்கு தனியா சொல்ல போறோம்? நபிகள் நாயகத்தை ஃபாலோ பண்றாங்கன்னு போயிருவோமே. சரி, தொழுகிறீங்க, ஆண்கள் மட்டும் தொழுகிறீங்க, அதுலயாவது நாங்க வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்குதா? நபிகள் நாயகம் காட்டிய அடிப்படையில் தொழுதுருந்தா ஓகே, பிரச்சனை இல்லை, சேர்ந்து தொழுவோன்னு தொழுகலாம். நீங்க ஃபாலோ பண்றதெல்லாம் மதுஹபுல தக்பீர், அதிகப்படியான தக்பீர். எத்தனை தக்பீர்? இமாம் நியத்தை சொல்லி தருவார். அதிகப்படியான 6 தக்பீர்களோடு. ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குதா? ஹனஃபி மதுஹபுல என்ன சட்டம்? 6 தக்பீர் எக்ஸ்ட்ரா சொல்லணும். 6 வச்சிருக்கிறீங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் மதீனாவிலே பெருநாள் தொழுகையை தொழுதிருக்கிறார்கள். ஹஜ் பெருநாளையும் நோன்பு பெருநாளையும் கிட்டத்தட்ட 20 பெருநாள் தொழுகையை மதீனத்து வீதிகளில் தொழுகை நடத்திய அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 தக்பீர்கள் சொன்னதற்கு ஆதாரபூர்வமான செய்தி உண்டா? பலகீனமான அறிவிப்பாளர் வழியாக அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று அப்படிப்பட்ட செய்தி வருத, இப்படி உண்டா? ரசூலுல்லாஹ் தொழுகை எப்படி? 12 தக்பீர்கள் சொல்லி இருக்கிறார்கள் வருது. ரசூலுல்லாஹ் பெருநாள் தொழுகையில தக்பீர்ல ஃபாலோ பண்ணல, பெருநாள் திடல்ல வந்து உட்கார்ந்தாவது ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்றீங்களா? திடல்ல வந்து உட்கார்ந்தா என்ன? புலோ தக்பீர் லா இலாஹ இல்லல்லாஹ் ஆரம்பிச்சு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி புக்ரதம் வாசீலா லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி பெருசா போகும். லா நஅபுத இல்லா இய்யாஹு வ முக்லிஸீன லஹுத்தீன வலவ் கரிஹல் காஃபிரூன்.
லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வ ஸதக வஅதா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா லா இலாஹ இல்லல்லாஹ். இப்படி நீட்டி முழங்குறீங்களே, இப்படி ரசூலுல்லாஹ் பெருநாள் அன்னைக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டு மைக்க போட்டு ரசூலுல்லாஹ் சொல்ல சஹாபாக்கள் பின்னாடி இது மாதிரி சொன்னாங்களா? கேட்டால் நல்லது தானே சொன்னோம், அது என்ன தப்பாவா இருக்குது? தப்புன்னு அதில் இருக்கிற செய்தி தப்புன்னு சொல்ல வரல, அர்த்தம் தப்புன்னு சொல்லலை, அர்த்தம் கரெக்டு. லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரிய அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, இதைத்தானே காலத்துக்கும் சொல்லுது. செய்தியலா வஹதா அவன் தனித்தவன், ஓ சதக வாதா அவன் கொடுத்த வாக்குறுதியை உண்மைப்படுத்துகிறவன், ஓ நஸர அபுதா அவனது அடிமைக்கு உதவி செய்கிறவன், ஓ அஸ்ஸ ஜுந்தா அவனது பட்டாளத்திற்கு கண்ணியம் தருகிறவன், ஓ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா எதிரி படையினரை அவன் மட்டுமே நின்று தனித்து அழிக்கிறவன். எல்லாம் சரிதான். அதை இப்ப சொல்லணும்னு அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? இபாதத்து நல்லது தானேன்றதுக்காக வேண்டி எல்லா நேரத்திலையும் சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் சொல்லணும்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ, நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்கிறார்களோ அதை அதை அந்தந்த நேரத்தில் செய்யணுமே தவிர நல்லது தானேன்னு எல்லா நேரத்திலையும் சொன்னா, உங்க அத்தா மௌத்தா போயிட்டாங்க, ஒருத்தர் போய் செய்தி சொல்றீங்க தாப்பனா வஃபாத் ஆயிட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ், செருப்பை கழட்ட மாட்டியா? ஏன்னா என் தாப்பனார் மௌத்தா போயிட்டாருங்க உனக்கு அல்ஹம்துலில்லாஹ்வா? ஏன் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கெட்ட வார்த்தையா? அல்லாஹ்வுக்கே எல்லா போலும். குர்ஆன்ல இருக்கிற அத்தியாயத்தினுடைய முதல் வசனமே அதுதானே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுதானே சொன்னாரு. உங்களுக்கு ஏன் கோவம் வந்துச்சு? அப்ப நீங்களே விளங்கி வச்சிருக்கிறீங்க, நல்லதா இருந்தாலும் எதை எதை எப்பப்போ சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்களோ அதை அதை அந்தந்த நேரத்தில் சொல்லணும். அதான அர்த்தம். யாசீன் ஓறது நல்லது, ருக்குல போய் நின்னுக்கிட்டு யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தில் முஸ்தகீம் தன்சீல் அஸீஸ் ரஹீம் யாசீன் ஓதிக்கிட்டு இருக்கிறார். யாசீன் தானே, குர்ஆன்ல உள்ளது தானே, ரொம்ப சிறப்பான அத்தியாயம் தானே, ஒத்துக்குவீங்களா? யாசீன் தான்ப்பா, நல்லதுதான்ப்பா. ருக்குல ஏன்டா ஓதுற கேட்போம்ல. அத்தஹியாத் ஓதணும், நல்ல வார்த்தை தான். தக்பீர் அடி நின்னுக்கிட்டு அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்கனா, லா இலாஹ நீங்க சொல்லக்கூடிய வாசகம் சரி, இங்க சொல்ல முடியுமா? தக்பீர் சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தக்பீர்னா என்ன? அல்லாஹு அக்பர், அவ்வளவுதான். தக்பீர் சொல்லி கட்டு, தக்பீர் கட்டுங்கிறிய. தக்பீருக்கு தொழுகையில தக்பீர் கட்டுறது இருக்குல்ல, அதுக்கு என்ன வார்த்தை வருதோ அதே வார்த்தை தான் பெருநாள் அன்னைக்கு தக்பீர் சொல்லுங்கன்னு வருது. தொழுகையில தக்பீர் கட்டும்போது எப்படி? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வ ஸதக வஅதா வ நஸர அப்தா அப்படிதான் சொல்லி கை எடுத்தீங்களா? அங்க எப்படி? அல்லாஹ் அக்பர், அதே அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிட்டே இரு. அல்லாஹ் அக்பர் சொல்லு, அல்லாஹ் அக்பர் சொல்லு, அல்லாஹ் அக்பர் சொல்லு. அப்ப நீங்க நபிகள் நாயகத்தை ஃபாலோ தக்பீர்ல இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல ஃபாலோ பண்ணல. உங்க தொழுகையில நபிகள் நாயகத்தினுடைய தூதராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொன்ன அடிப்படையில் உங்க தொழுகையை வச்சுக்கல. பெண்களை உங்களுடைய தொழுகையில் நீங்க பங்கேற்பதற்கு அனுமதிக்கல. அப்ப இந்த அளவுக்கு மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை செய்யும் போது நபிகள் நாயகம் சொன்ன அடிப்படையில் செய்யணும்னு எங்களுக்கு தோணாதா? அதுக்காண்டி பெண்களை வாருங்கள் அழைச்சா அதுக்காக வேண்டி ஒரு தனியா ஏற்பாடு செஞ்சா சமூகத்தை பிரிக்கிறதா அதுக்கு பேரு? கேட்டா சில பேர் பொம்பளைங்கள்லாம் வரலாமா? இந்த இன்னைக்கு ஒருத்தர் ஒரு பிரச்சார பீரங்கி இஷா தொலைக்கு பிறகு என்ன பிரச்சாரமா? அவமானம் தாங்க முடியவில்லை. என்ன அவமானம்? பொம்பளைங்களை எல்லாம் கொண்டு ரோட்ல உட்கார வச்சிட்டீங்களே, எங்க ஊர்ல நடந்ததே கிடையாது. மெனக்கிட்டு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு தஸ்கீல் பண்ணியிருக்கிறார். அது மாதிரி ஆட்கள்லாம் நிறைய செய்யணும். அவங்கெல்லாம் தாவா செய்யத்தான் அல்லாஹ்வுடைய விரும்பினால பெண்களின் கூட்டம் இன்னும் எகுரும். ஏன்னா எப்போதுமே நம்ம மர்கஸ்களில் தௌஹீத் ஜமாத் பள்ளிவாசல்களில் கூட்டம் நிறைஞ்சு வெளியுதே. எப்படி வெளியுதுங்கிறிய? நம்ம பண்ற பிரச்சாரம் மட்டுமா? சத்தியமா கிடையாதுங்க. சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல்ல சுன்னத் ஜமாத் ஆலிம்சா பண்ற பயானும் முக்கிய காரணம். பிடிப்பார்ல காஃபிர்கள் நம்ம இப்போ சொல்லி இருக்கிறாங்க, பிஜே காஃபிர்னு ஜமாத் உலமா ஃபத்வா கொடுத்துருச்சான். கொடுத்துட்டு போட்டோம் என்ன? ஏன்னா காஃபிர் யாரு முஸ்லீம் யாருன்னு ஃபத்வா கொடுக்குற உரிமையை உங்களுக்கு தான் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கானா? சொல்லிட்டு போ, ஜட்ஜ்மெண்ட் வறுமையில் வரும்ல, அல்லாஹ் கேட்பான்ல. இவனை காஃபிர்னு சொல்லு, ஏன் சொல்லு, காரணத்தை சொல்லு. அப்போ பார்த்துக்குவோம். நாங்கள் இப்போ நாங்கள் பதில் சொல்ல விரும்பலை. சலான் சொல்லக்கூடாது, சொல்லாதப்பா போயிட்டு வா பெண்ண. சலான் சொல்லாட்டி எல்லாம் இடத்துக்கு நரகத்தில் போட்டு போகிறானா?
நான் சொல்றேன், விரும்பினா பதில் சொல்லு, இல்லாட்டி போய்கிட்டே இரு. எந்த இழப்பும் எங்களுக்கு ஏற்பட போவதில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவன் சொன்ன தூய அடிப்படையில் பின்பற்ற வேண்டும். அதற்காக யார் எதிர்த்தாலும், எத்தனை பேர் எங்கள் மீது பழி தூற்றினாலும் அத்தனை பழி வார்த்தைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்விற்காக களம் இறங்கி நின்று கொண்டிருக்கிறோம். பொம்பளைங்களை எல்லாம் கொண்டு உட்கார வச்சு மானத்தை வாங்கி விட்டாங்க. இதுல என்னங்க மானம் போச்சு? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசுறோம், குர்ஆனை பேசுறோம், அல்லாஹ்வுடைய அந்த நல்ல சிந்தனைகளை பற்றி மக்களுக்கு விளக்கம் தர்றோம். இதில் கேவலப்படுறதுக்கு சரி நான் கேட்குறேன், சரி இது ரொம்ப கேவலம். சபையில் வந்து உட்காந்துட்டாங்க. உங்கள் வீட்டம்மாக்களை கடை வீதிக்கு வந்ததே இல்லையா? பிறநாளைக்கு போய் ஜவுளி கடையில் போய் துணி எடுத்ததே இல்லையா? ரோட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே இல்லையா? வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச அம்மா அவ்வளவுதான். மௌத்தா போகும்போது சந்துக்குள்ள தூக்கிட்டு வந்தீங்களா? உருவலகத்துக்கெல்லாம் கொண்டு போகலாம். மாரியம்மா கோயில் கும்பாபிஷேகத்தில் பரதா போட்டுட்டு முக்காடு போட்டுட்டு எத்தனை பேர் போய் நிற்கிது பாருங்க. நிற்குதா இல்லையா? உங்க ஊரில் நிற்குதா இல்லையா? அதுல எல்லாம் போகாத மானம் அல்லாஹ் ரசூல் சொன்னபடி நடங்கமான்னு சொல்வதற்காண்டி கூட்டி வச்சிருக்கிற கூட்டத்தில் கண்ணியமா அழகா ஆண்களோடு பெண்கள் கலக்காம, ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா இந்த ஏற்பாடை செஞ்சு கொடுத்தது உங்களுக்கு பெரிய கண்ணியத்தை குறைவாக்கிடுச்சா? இதை கண்ணிய குறைவென்று சொன்னால் இந்த குறைவினை அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே செஞ்சிருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? எங்களை பிடிக்காத குறை சொல்லிட்டியே ரசூலுல்லாஹ்வுக்கு. எத்தனை தடவைகள் ஆண்கள் இருக்கிற சபைக்கு பெண்கள் வந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் காலத்தில். பெருநாள் தொழுகை சொன்னேன், பெருநாள் தொழுகைக்கு வருவாங்களே ஆண்கள் இருக்கிற இடத்துல, பொது இடத்துல, திடல்ல. இப்போ ரசூலுல்லாஹ் அவங்க மானத்தை, நத்தத்துக்காரங்க மானத்தை எல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே ரசூலா வாங்கிட்டு போயிட்டாங்களா? ஏற்கனவே ரசூலா வாங்கின மானத்தை நாங்கள் போய் எங்கே போய் தேடுறது? அதான் போயிடுச்சே. பள்ளிவாசல்ல பெண்கள் எத்தனை தடவை பொது இடங்களுக்கு வந்திருக்கிறார்கள். ஹதீஸ்ல பரட்டி பாருங்க. ரசூலா சொல்றாங்க, ஒரு தடவை இன்னி லா அகூமு ஃபி ஸலாத்தி உரீது அன் உதவ்வில ஃபீஹா, நான் தக்பீர் கட்டி நின்னேன், ரொம்ப நேரம் தொழணும்னு நினைச்சேன். பார்த்தா ஃபஸ்மா புகா சபி, திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன குழந்தை அழுகுற சத்தம் கேட்டுச்சு. ஃபாத்த ஜவ்வஸு ஃபி ஸலாத்தி, உடனே ஷார்ட் ஆக்கிட்டேன் தொழுகை. ரொம்ப நீட்டக்கூடாது. ஏன் நீட்டக்கூடாது? குழந்தை அழுது அழுது ரொம்ப தேங்கி போயிருமே, ஏங்கி போயிருமேன்னு அர்த்தமா? அதுக்கு இல்லையா. ரசூலா சொல்றாங்க, கராஹியத்தை அன் அஷுக்காலா உம்மிஹி, அந்த குழந்தையின் தாயின் உள்ளத்துல ஒரு நெருக்கடி ஏற்படுமே, அவ பதறுவாள, அந்த பதட்டத்தை தணிக்கிறதுக்கு தான் நான் சீக்கிரம் தொழுதேன். இப்போ என்ன அர்த்தம்? தாய்மாரு பள்ளியாசல வந்து ஆண்கள் தொழுகும் பொழுது அவங்களும் தொழுது இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? சபையில் வந்து இருந்திருக்கிறாங்கன்னு விளங்கலையா? வேற என்ன வேணும்? சபையில் ஆண்கள் இருக்கிற இடத்தில் பெண்கள் வரக்கூடாது என்று மார்க்கத்தில் சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறதா? போர்க்களத்தில் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் முதற்கொண்டு போர்க்களத்திலே வந்து பெண்கள் நின்றிருக்கிறார்கள். போர்க்களம் எப்படிப்பட்ட இடம்? தொழுகிற இடமா? வெறுமனே பயான் நடக்கிற இடமா? ஆயுதம் தாங்கி சண்டையிடுகிற இடம். யாரோடு? எதிரிகளோடு. கையில் கிடைத்தால் கருவறுக்க துடிக்கிற காவிர்களோடு நடைபெறுகிற சண்டையிலே அந்த சபைக்கு பெண்களை அழைத்து வந்தார்கள் என்றால், இந்த சபைக்கு அழைச்சு வந்ததில் என்னங்க வருத்தம் உங்களுக்கு? எத்தனை நிகழ்ச்சி நபிகள் நாயகம் காலத்தில். பள்ளிவாசல்ல தொழுக ஒரு பெண்மணி உம்முல் ஃபதல் சொல்கிறார், ஒரு சஹாபிய பெண்மணி சொல்லுகிறார்கள், ஒரு நாள் தொழுகையில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா, வல் முர்சலாத்தி உர்ஃபா ஃபல் ஆசிஃபாத்தி அஸ்ஃபா வன் நாஷிராத்தி நஷ்ரா, திருக்குர்ஆனுடைய 77வது அத்தியாயம். இதை அழகா ஓதுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா இப்னு அப்பாஸ் கூப்பிட்டு சொல்றாங்க, வல்லாஹி லக்கத் தக்கர்தனி பி கிராஅத்தி ஹாதிஹி சூரா, நீ இந்த சூரா ஓதி எனக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் நினைவுபடுத்திட்ட. என்ன ஃபிளாஷ்பேக் தெரியுமா? நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு கடைசியாக தொழுகையில பங்கேற்றேன். அப்பொழுது ரசூலுல்லாஹ் கடைசியா ஓதுன சூரா இதுதான்ப்பா. இந்த சூராவை யக்ரவு பிஹா ஃபில் மக்ரிபி, ஒரு மக்ரிபு நேர தொழுகையில ஓதுனாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகும் போது கடைசியா இதைத்தான் நான் கேட்டேன். யார் சொல்வது? யார்? ஆண்கள் இல்லை, உம்முல் ஃபதுல் என்ற ஒரு சஹாபிய பெண்மணி.
சபைக்கு வராமல் கேட்டாங்களா? இன்னும் ஒருபடி மேலா சொல்கிறதா இருந்தால், இந்த சபையில் வரும்பொழுது இப்போமாவது எல்லாரும் ஆம்பளைங்கெல்லாம் பரதா போட்டு உட்காந்துருக்கோம். பெரும்பாலும் பரதானே என்ன, உடம்பு பூரா மறைச்சிட்டு உட்கார்றது தானே, தலையை மட்டும் மூடலை. தலையை மூடியாச்சுன்னா பரதா தான். ஏன்னா கை முன்கை தெரியலாம், முகம் தெரியலாம், இரண்டை தவிர மற்ற எல்லா இடத்தையும் மறைச்சா அதுக்கு பேர் பரதா. பெரும்பாலும் ஆம்பளைங்க அப்படி தான் இருக்கிறாங்க. ஃபுல் ஹேண்ட்ஸ் போட்டாச்சுன்னா, தலையில் ஒரு தொப்பியையோ அல்லது பணிக்க வேண்டிய ஒரு மப்ளரை தூக்கி கட்டியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாம் பரதால தான் இருக்கிறோம். ஒரு ஆபாசம் உடல் அமைப்புகளில் கூட, ஆடை அலங்காரங்களில் கூட ஆபாசம் இல்லாத இடமாக இந்த இடம் இருக்கிறது, இந்த சபை இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்தில் பள்ளியாசல தொலை வந்தாங்களே, அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? அம்ர் பின் ஆஸ் ஒரு நபித்தோழர், அவர் என்ன பண்ணுறார், அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறார். நாங்கள் எங்கள் ஏரியாவில் இருந்த எல்லா மக்களும் போய் ரசூலுல்லாஹ்வை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம். நான் அதுக்கு முன்னாடி பல முஸ்லீம்களை சந்திச்சிருக்கிறேன். அதனால் அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு வரும்பொழுது குர்ஆனுடைய சூறாக்களை ஓதுவாங்க. நான் ஓத கேட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்னாங்க, உங்களில் குர்ஆனை யார் ஓத தெரிஞ்சவர், அதிகமாக ஓத தெரிஞ்சவர் இருக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு தொழுகை நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட புதுசில் யாருக்கும் குர்ஆன் ஓத தெரியலை. சின்ன பிள்ளை நான் தான், 6 வயசு 7 வயசு தான் ஆகுது. ஆனால் எனக்கு தான் குர்ஆன் நிறைய தெரியும். உடனே எங்கள் ஊருக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் நீனே தொழுகை நடத்துன்னு சொல்லிட்டாங்க. நான் சின்ன பிள்ளை வேறையா, ஒரே ஒரு போர்வை மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு, ஒரு துண்டு போர்வை, அதுதான் என் ட்ரெஸ்ஸு. அதை போட்டு நான் தொலைவைப்பேனா, தொழுகை நடத்தும் போது சஜிதாவுக்கு போனால் போர்வை கீழே கால் வரைக்கும் இருந்தால் பிரச்சனை இல்லை, அது ஏதோ கொஞ்சத்தை தான் மறைக்கும் போல இருக்குது, முக்கால்வாசி மறைக்கும் போல இருக்குது. அவர் சஜிதாவில் போய் கவுந்த உடனே பேக் சைடு பூரா ஓப்பன் ஆயிடும். அந்த காலத்தில் ட்ரெஸ்ஸு கிடையாது, வேணும்னு பண்ண காரியம் கிடையாது, பின்புறம் ஓப்பன் ஆகிருது. ஓப்பன் ஆனால் இந்த பிரச்சனை, பின்னாடி ஆம்பளைங்க நிற்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி தான் பொம்பளைங்க நிற்கிறாங்க. பொம்பளை எங்கள் தரப்புல இருந்து கம்ப்ளைண்ட் வருது, அலா தொழுத்து அண்ணா இஸ்தகாரிக்கும், எப்போ உங்களுக்கு தொழுகை நடத்துகிற இமாமுடைய பேக் சைடை ஃபில் பண்ணுற அளவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டீங்களா? யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? யார்? பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. குறைவான ஆடைகளோடு பள்ளிவாசலில் வந்து ஒரு ஆணுடைய மறைவிடங்கள் எல்லாம் தெரிகிற விதத்தில் நின்று தொழுகை நடத்தப்படுகிறது. அது கூட மார்க்கத்தில் குற்றமாக கருதப்படவில்லை. அந்த சபையிலும் பெண்கள் இருந்திருக்கிறார்கள். கடைசியில் எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் காசை போட்டு அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸை, ஒரு சட்டை எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அன்றைக்கு அந்த சட்டைக்காக நான் மகிழ்ந்ததை போன்று வேறு எதற்கும் மகிழ்ச்சி அடையலை, இப்போ புது சட்டை கிடைச்சிருச்சே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கவனிக்க வேண்டிய செய்தி என்ன, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கூட பெண்கள் வந்து பங்கேற்றார்கள். நபிகள் நாயகம் காலத்தில் சபைக்கு வந்தார்கள் என்றால், இந்த சபையில் வந்தது உங்களுக்கு என்ன குறைஞ்சு போச்சு, என்ன இழப்பு ஏற்பட்டுருச்சு? இது மாதிரி சபைகளுக்கு வரவிடாமல் தடுத்ததன் விளைவாகத்தான் பள்ளிவாசல் என்பது ஆண்களுக்கும் தர்காக்கள் என்பது பெண்களுக்குமாக மாறி போச்சு. அதானே, தர்காக்கல்ல கூட்டம் யார் கூட்டம் நிற்குது? ஆம்பளை கூட்டமா பொம்பளை கூட்டமா? ஒரு பக்கத்தில் பொம்பளை கூட்டம், அதுக்கு எடுத்து பார்த்தா இளவட்டத்து ஆம்பளைங்க கூட்டம். பெருசுகள்லாம் தர்கா போகிறது இல்லை, சிறுசுகள் மட்டும் போகுது. எதுக்கு தர்காவுக்கு? அது கலர் பார்க்கறதுக்குன்னு அது வேற மாதிரி ரூட்டில் போய்கிட்டு இருக்கு. என்ன விளங்கணும், மார்க்கம் அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், மார்க்கத்தின் சபைகளில் பங்கேற்க வேண்டும். அப்ப இதையெல்லாம் தடுத்து பெருநாள் தொழுகையில் உள்ள அந்த இபாதத்துகளில் நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறைகளை எல்லாம் மறுத்து செயல்படக்கூடியவர்கள் எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று உங்களால் திக்ர் செய்ய முடிகிறது? நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஒத்துக்கொண்டால் அவர்கள் எப்படி பெருநாள் தொழுதார்களோ அப்படித்தான் நாங்களும் பெருநாள் தொழுவோம். அதற்கு பேர் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அர்த்தம். அதை யாரு செய்கிறாங்களோ அவங்க தான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை உண்மையாக சொன்னாங்கன்னு அர்த்தம். மற்றவங்களாம் பொய், போலி, ஏமாத்து. நான் கேட்குறேன், இது மாதிரி கூட்டத்தை தடுக்கிறதுக்கு எவ்வளவு வேலை செஞ்சீங்க? ஒன்றும் கதைக்கு ஆகலை. பெருநாள் தொழுகையை தடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்க, அதில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்க. ஆலிம்கள் எல்லாம் பின்னாடி இருந்து பயங்கர கோபம் அடைஞ்சிங்க. அதற்கு ஆதாரம் இருக்கிறதா, விவாதத்துக்கு தயாரா என்றெல்லாம் சவால் விட்டீங்க. இப்போ நான் சவால் விடுறேன், தயார் நாங்கள். நீங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோமோ, இந்த மேடையில் என்ன சொன்னோமோ, இத்தனை வருடங்களாக எதை மார்க்கம் என்று பிரச்சாரம் செய்கிறோமோ அதற்கு மாற்று கருத்து இருக்கிற நீங்கள் தவறு என்று சொல்வதாக இருந்தால் அதை நேருக்கு நேராக விவாதித்து
சத்தியத்தை நிலைநாட்ட நாங்கள் தயார். எங்க இருந்து வேணாலும் கூட்டிட்டு வாங்க, இன்னைக்கே வேணாலும் வாங்க. இப்பவுமே பேசி விடுறேன். அஜரத்துக்கு பொறுக்க முடியாம அங்கங்க பள்ளியாசல் ஓரத்தில் உட்கார்ந்துருந்தா இப்பவுமே ஃபைசல் பண்ணணும்னு சொல்றீங்களா? நான் நாளைக்குள்ள ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி இப்படி உட்காந்துறேன். மேடையிலே உட்கார்ந்து ஃபைசல் பண்ணிடுவோம். மக்கள் இருக்கட்டும், சபையோர் இருக்கட்டும். ஒன்னும் ஒளிச்சு மறைச்சு சொல்லல, எதையும் திரிச்சு சொல்லல. மக்களை வழிகெடுக்கிற கூட்டம்னு எங்கேயும் வழிகேட்டில் அழைச்சிட்டு போகல. குர்ஆன்ல என்ன இருக்குது, ஹதீஸ்ல என்ன இருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன அர்த்தம், முஹம்மது ரசூலுல்லாஹ்னா என்ன அர்த்தம், அதை சொல்லக்கூடியவங்க அதுல உண்மையா இருக்கிறீங்களா, அது மாத்திரம் தான் எங்களுடைய அடிப்படை போதனை, வேற ஒண்ணும் கிடையாது. இதை இன்றைக்கும் சொல்லுவோம், நீங்க எவ்வளவு எதிர்த்தாலும் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுல எல்லாம் பின்வாங்க போறது இல்ல. இதையெல்லாம் சொல்லும் பொழுது இதற்காகவெல்லாம் களத்தில் இருக்கக்கூடிய ஆலிம்களை பார்த்து நான் கேட்கிறேன், இதுல எல்லாம் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது, எதிர்த்து கருத்து சொல்றீங்க. நீங்கள் நாங்கள் உலகத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் மாற்று கருத்து கொள்ளாத சில விஷயங்கள் இருக்குதுல்ல, அதையாவது நீங்க சொன்னீங்களா சமுதாயத்துக்கு? இதுக்கு கோபப்படுறீங்க, களத்தில் இறங்குறீங்க, பிரச்சாரம் பண்றீங்க, மக்களை கூப்பிட்டு மிரட்டுறீங்க. டே ஜனாசாவுக்கு இடம் தர மாட்டோம்டா கபிரிஸ்தான்லன்னு சொல்றீங்க. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். இது மாதிரி தான் பல பேர் சொல்லி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஒரு பருப்பும் வேகலை, குக்கர்ல வச்சு வேகலைங்க. கமிஷனர் நம்ம ஆளு தான் பார்த்துக்கலான்னாரு ஒரு ஊர்ல. கமிஷனர் டாட்டா கட்டிட்டு போயிட்டார். இதுல எல்லாம் ஜமாத்து தலை, அதெல்லாம் சட்டம் ஏன்ட்டான். சட்டப்படி என்ன, ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னா அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறாரோ அந்த சுடுகாட்டில் இடம் கொடுக்கணும், இல்லாட்டி அரசாங்கம் கொடுக்க வைக்கும் இன்ஷா அல்லாஹ். உடனே இதை சொன்ன உடனே அதுக்கும் ஏற்கனவே கவுண்டர் கொடுத்து வச்சிருக்காங்களாம். ஏய், உன் வீட்டில் மௌத்து விழுந்துருச்சுன்னா மௌத்தை தூக்கி வச்சுட்டு அந்த நேரத்தில் உன்னால் பஞ்சாயத்து பண்ண முடியுமா? இன்ஷா அல்லாஹ் இந்த கொள்கையை ஏற்றிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் அந்த துணிவு உண்டு, சந்தேகம் கிடையாது. பார்த்துக்கிறோம். ஒன்று கிளியர் பண்ணிட்டா அடுத்து எல்லாம் கிளியர். ஒரு தடவை தானே ஃபைட்டு, மோதி பார்த்துக்குவோம் இன்ஷா அல்லாஹ். சட்டமும் அதற்கு துணை புரிகிறது, மார்க்கமும் அதை அங்கீகரிக்கிறது. உங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் அதையெல்லாம் ஒரு கால் தூசிக்கு பெறார். அப்படி தட்டி விட்டு கொண்டே செல்வோம். நான் கேட்கிறேன், இவ்வளவு தூரம் அப்படியெல்லாம் மாணவர்களை கூப்பிட்டு மிரட்டி இந்த கொள்கையின்பால் போகக்கூடாது இப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆலிம்கள் எதை மார்க்கம் தடுத்திருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களோ அதையாவது சொன்னீர்களா? இங்க நத்தத்திலேயாவது சொன்னீங்களா? ஊர் இஸ்லாத்துல ஏற்றத்தாழ்வு கிடையாதுன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்ட செய்தி தானே. ஆனா நத்தத்துக்கு மட்டும் என்ன புளியங்குடியாரு, முஸ்லியாரு, பட்டாணியாரு, ஏன்னா வகைரா என்னமோ ஆமா 11 தான் அம்மா மாதிரிலாம் சொல்றாங்க. கொதிச்சு போய் இருக்காங்கன்னு தெரியுது. எப்போதுமே அங்கிருந்து சவுண்ட் வராதுங்க, ஆம்பளைங்க தான் வரும். அங்கிருந்து வருதுன்னா அந்த அளவுக்கு உள்ள வேறு பாஞ்சிருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில நாட்களில் வெடிக்கும். அப்பொழுது ஏகத்துவத்தின் கோட்டையாக ஒரு நாள் நத்தம் மாறும். இப்படி ஏற்றத்தாழ்வை கற்பிச்சு நான் பெரியவன் நீ பெரியவன், உனக்கு கபிரிஸ்தான்ல இடம் கிடையாது, நீ பட்டாணி, நீ வெளியூர்ல போய் அடக்கம் பண்ணிக்க. நபிகள் நாயகம் கொண்டு வந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை என்ன? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கூட்டம் கூட்டமா கிராமம் கிராமமா இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சாங்கன்னு வரலாறு தெரியுமா? 81 மீனாட்சிபுரம் நெல்லை மாவட்டத்தில் ஒரு கிராமமே இஸ்லாத்துக்கு வந்துச்சு தெரியுமா? எத்தனை ஊர்கள் கிராமம் கிராமமா வந்துச்சு தெரியுமா? அதுக்கெல்லாம் என்ன பின்னணி நினைக்கிறிய? ஒன்னே ஒண்ணுதான், இஸ்லாத்துல ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லாம் சமத்துவம், எல்லாம் ஈக்குவலு, நான் பெரியவன் நீ பெரியவன் வித்தியாசம் கிடையாது என்ற இந்த சமத்துவ கோட்பாடு ஆயிரக்கணக்கான மக்களை இஸ்லாத்திற்குள்ள கொண்டு வந்துச்சு. வேற எதுவும் தெரியாது அந்த மக்களுக்கு. அமெரிக்காவில் மால்கம் எக்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆளு பெரிய புரட்சி போராளி. அந்த ஆளு அடிமை கருப்பு இனத்தை சார்ந்தவர். அவர் ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தின் நுழைவதற்கு அமெரிக்காவிலே அவர் ஒரு காரணமாக இருந்தார். ஆனால் அவருக்கு இஸ்லாத்தை பற்றி டீப்பாக தெரியுமா? குர்ஆனை பற்றி உண்டான நுணுக்கமான ஆராய்ச்சிகள் அறிந்தவரா? எதுவும் கிடையாது. ஒன்னே ஒன்று தான் அவருக்கு தெரிஞ்சது. என்ன தெரியும்? இஸ்லாத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாதுப்பா, வெள்ளையன் கருப்பன் பாகுபாடு கிடையாது, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா எல்லாருமே சமம், எல்லாருக்கும் சம உரிமை, மனிதர்கள் அனைவரும் இறைவனால் படைக்கப்பட்ட அடிமைகளே, இதில் எவனுக்கும் உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு அருகதை கிடையாது என்ற இந்த ஒற்றை தத்துவத்தை வைத்துக்கொண்டு கருப்பின மக்கள் மத்தியிலே சுற்றி சுற்றி பிரச்சாரம் செய்து, ஏண்டா அடிமைப்பட்டு கிடக்கிறீங்க, வெள்ளையன் பூட்ஸ் காலில் ஏண்டா மிதி வாங்குறீங்க,
அவனுடைய தட்டை அவனிடத்துல ஏன் அடிமை சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி 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 சமத்துவத்தை சொல்லி ஆயிரக்கணக்கான மக்களை இஸ்லாத்தின்பால் கொண்டு வந்து சேர்த்தார். இப்படி உலகமெங்கிலும் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் படையெடுப்பதற்கு இருக்கிற பல்வேறு காரணங்களில் முக்கியமான காரணம் சமத்துவம். எல்லாம் ஈக்குவலைஸ்டு, சம அந்தஸ்து எல்லாருக்கும் உண்டு. அதை குழி தோண்டி புதைச்சி வச்சிருக்கிறீங்கள ஊரில் உள்ளவன் வந்தேரி பெரியவன் சின்னவன், அதை சொன்னீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது பெரிய பெரிய பணக்காரர்களும் செல்வந்தர்களும் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், ஆனால் இந்த ஏற்றத்தாழ்வை மட்டும் பேலன்ஸ் பண்ணுங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, நாங்கள் அடிமைகளோடு சேர்ந்து வாழ முடியாது என்று கோரிக்கை வச்ச பொழுது அல்லாஹ் கண்டிச்சானா இல்லையா? எப்படி கண்டிச்சான்? வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷிய்யி யுரீதுன வஜ்ஹா. இறைவனின் திருப்பொருத்தத்தை நாடி உம்மோடு இறைவணக்கத்தில் காலையிலும் மாலையிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அந்த மக்களோடு நீங்கள் இருங்கள். வலா தத்ருதில்லதீன, அவங்களுக்காக நீ இவங்களை விரட்டிடாதீங்க, செல்வந்தர்கள்லாம் வர்றாங்கன்றதுக்காக ஏற்றத்தாழ்வை கற்பிச்சிடாதீங்க என்று அல்லாஹ் கண்டிச்சானே. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்ற கண்டறியாத சஹாபியை நபிகள் நாயகம் சலாமுக்கு பதில் சொல்லாமல் புறக்கணித்த பொழுது அபஸ வதவல்லா அன்ஜாஹுல் ஆமா, கண்டறியாத குருடர் வந்த பொழுது அவரை இந்த முகமது புறக்கணித்து விட்டார் என்று அல்லாஹ் கண்டித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விஷயத்துல சமத்துவத்தை நிலைநாட்டுகிற இறைவசனத்தை இறக்கி வச்சானே. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே, எல்லா அமைப்புகளும் ஒத்துக்கிட்டது தானே, முஸ்லீம்கள் இருக்கிற எல்லா பிரிவினரும் ஏற்றுக்கொண்ட அம்சம் தானே. இதையாவது சொன்னீங்களா? அப்ப இதுல கூட நீங்க நபிகள் நாயகத்தை பின்பற்றல, அதிலும் பின்பற்றினால் இப்படி திருமணத்துல, மரணத்துல, வழிபாட்டுல, நோன்புல, தொழுகையில, ஹஜ்ஜில, ஜகாத்துல அனைத்திலையும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நீங்கள் செல்லுகிற பாதை எதுவோ அதுவே இஸ்லாமிய பாதை. அப்படிப்பட்ட பாதையிலே நடந்து வெற்றி பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அ